இந்த பூமி வெந்துருகி சாம்பலாகுமே, சிந்தித்து மனம் திரும்பி அவரை அண்டிக்கொள். இந்த பூமி வெந்துருகி சாம்பலாகுமே, சிந்தித்து மனம் திரும்பி அவரை அண்டிக்கொள். விரைவுடன் ஓடிவா விண்ணிலே சேரவே, வேகமாய் வேகமாய் வேகமாய். விரைவுடன் ஓடிவா விண்ணிலே சேரவே, வேகமாய் வேகமாய் வேகமாய். அந்த நாள் இன்ப 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 நாள், எங்கள் இயேசுராஜன் வானில் தோன்றும் நாள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம் ஜீசஸ். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அநேக ஜெபங்களுக்காக நாம் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். कई सारे प्रार्थना बिंदी हम प्रार्थना कर रहे हैं. ஹல்லேலூயா हालेलुया. நான் ஆல்ரெடி யோசிச்சுட்டே இருந்தேன் எவன் பரட்ட சொல்லணும்னு. तो मैं सोच रहा था भाई से कहना அந்த குளோபல் வார்மிங் உள்ளது, और ग्लोबल वार्मिंग के बारे में. ஏன்னா கடைசி இந்த பூமி வந்து அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு இருக்கு. तो ये जो पृथ्वी है अग्नि के लिए एक भोजन के समान रखा गया है. ஸோ நாள் மிக விரைவாய் நெருங்கி கொண்டு இருக்கிறது. दिन जो है बहुत करीब है. ஹல்லேலூயா हालेलुया. இயேசு சொன்ன அத்தனை அடையாளங்களும் நடந்து கொண்டு இருக்கிறது. यीशु मसीह ने जो चिन्ह को कहा वो सारी चीज हो रही है. ஸோ அதனால் நாம் மிக விரைவாய் ஆயத்தப்பட வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். हम बहुत जल्दी से तैयार होने के एक हाल में हम अभी हैं. அதனால தான் நாம் வசனத்தை கேட்டு அதற்கு மிகவும் அர்ப்பணித்து நாம் ஆயத்தப்பட வேண்டும். इसलिए वचन को सुनकर बहुत उसके समर्पण करके हम तैयार होना है. ஹல்லேலூயா हालेलुया. ஹல்லேலூயா हालेलुया. பாருங்க, ஒரு குழந்தைக்கு 10 மணிக்கு இப்போ ஆன்லைன் நடக்கு, 10 மணிக்கு ஆன்லைன்ல சால்வ் ஆகும் அப்படின்னா एक बच्चे को 10 बजे ऑनलाइन शुरू होगी बोलेगी तो 9:55 வரைக்கும் இப்போ அம்மா கொஞ்சம் ரெஸ்ட் கொடுப்போம். பிள்ளைங்களுக்கு வந்து ஓகே ரெடி ஆகுன்னு சொல்லுவாங்க. 9:55 तक बच्चों को तैयारी करने में माँ जुटी रहती है. அந்த 9:55 ஆயும் பிள்ளைகள் ரெடி ஆகல அப்படின்னா, अगर 9:55 को भी बच्चा तैयार नहीं हुआ तो அடுத்த அடி தடி தான் எல்லாம் அங்க நடந்து 10 மணிக்கு எப்படியா ரெடி பண்ணிரணும். उसके बाद में उधर मारपीट शुरू होके 10 बजे अपना शुरू हो जाती है. ஹல்லேலூயா हालेलुया. அதே போல தான் वैसे ही ஆண்டவர் இவ்வளவு நாள் நமக்கு டைம் கொடுத்தாங்க. परमेश्वर अभी तक आज के दिन तक हमें समय दिया था. வருகை வர போகுது, आगमन आने वाली है, பூமி அழிய போகுது, पृथ्वी नाश होने वाली இந்த है, பூமி அக்கினிக்கு இரையாக போகுது. इस पृथ्वी आग से नाश होने वाली है. ஆயத்தமாக டைம் கொடுத்துட்டே இருந்தாங்க. आप तैयार बोल के हमें समय दे रहे थे. ஆனால் நாம் என்ன பண்றோம்னா அதை அலட்சியப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். लेकिन हम क्या उसे तुच्छ मानने लगे. அதனால தான் கடைசி நாட்கள்ல அதிகமான கொள்ளை நோய்கள் வருகிறது, इसीलिए आखिरी दिनों में बहुत सारे बड़ी बड़ी महामारी आती है, அதிகமான பூமி எதிர்ச்சிகள் வருகிறது, बहुत सारे भूकंप होती है, அதிகமான தேவ கோபம் இந்த பூமியில விழுகிறது, बहुत सारे परमेश्वर की क्रोध इस भूमि में भड़क रही है. ஹல்லேலூயா. हालेलुया. அதனால நம்ம என்ன பண்ணணும், தேவ பிள்ளைகள் நாம் அவருடைய காலத்தை அறிந்தவர்களாய் நாம் ஞானமாய் நடந்து கொள்ள வேண்டும். इसलिए परमेश्वर के बच्चे हम उसको काल को समझकर ज्ञान और बुद्धि से चल लेना चाहिए. சீக்கிரமாய் ஆயத்தப்பட வேண்டும், शीघ्र से तैयार होना है. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आशीष करे. ஹல்லேலூயா. हालेलुया. சோ நம்ம இந்த சமாதான பலியை கடந்த 3 வாரமாய் தியானித்துக் கொண்டு अब ये இருக்கிறோம். जो मिलाप वाली जो बलि है इसके बारे में अध्ययन करते आ रहे हैं. ஹல்லேலூயா. हालेलुया. இன்றைக்கும் கூட அந்த பலியினுடைய கடைசி பாகத்தை பார்க்க போகிறோம். अभी भी आज के दिन भी वो जो बलि के आखिरी भाग के बारे में देखने वाले அந்த हैं. லேவியராகமம் 3ஆம் அதிகாரத்திலும் 7ஆம் அதிகாரத்தில் நாம் சமாதான பலியை குறித்து தியானித்துக் கொண்டு इस இருக்கிறோம். लेवी का तीसरा अध्याय उसके तीसरा अध्याय और 7वां अध्याय में ये जो शांति बलि है इसके बारे में देखते आ रहे हैं. அந்த லேவியராகமம் 7ஆம் அதிகாரத்தின் लेवी के 7वां अध्याय में அங்க 18, 19, 20ஆம் வசனத்தை நாம் கடந்த நாட்களில் தியானித்தோம். 18, 19 और 20 में हम अध्ययन करते आ रहे हैं. ஹல்லேலூயா. हालेलुया. இந்த சமாதான பலி ஒரு ஐக்கியத்தின் பந்தி என்று சொல்லி கடைசி வாரத்தில் நாம் தியானித்தோம். इस जो मेल बलि है एक मेल मिलाप के एक बलि करके आखिरी हफ्ते में अध्ययन किए. யார் இந்த சமாதான பலியை புசிக்க கூடாது என்று சொல்லி 2 காரியத்தை நாம் தியானித்தோம். कौन ये मेल बलि को नहीं खाना करके 2 चीजों को अध्ययन किए. லேவியராகமம் 7ஆம் அதிகாரத்தின் 19ஆம் வசனத்தின்படி लेवी के 7वां अध्याय 19वां वचन के अनुसार சமாதான பலியின் மாம்சம் தீட்டாக கூடாது. जो मेल बलि का जो है जो मांस है अशुद्ध
अशुद्ध नहीं होना है। நாம் பயன்படுத்துகிற பாத்திரங்களா இருக்கட்டும் அப்பங்களா இருக்கட்டும் மிகவும் கவனமாய் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும். हम जो बर्तन होने दो या खाने की रोटी होने दो बहुत पवित्र उसको बचा लेना है। அதே போல தீட்டுள்ளவனாய் இருக்கும் பொழுது சமாதான பலியை புசிக்க கூடாது என்று சொல்லி 20ஆம் வசனத்தை நாம் தியானித்தோம். अगर अशुद्ध रहा तो मेल बलि में नहीं खाना चाहिए बोल के 20वां वचन में हम देखें। ஹalleluya. हालेलुया। அதனுடைய மூன்றாவது ஒரு காரியம் யார் புசிக்க கூடாது. तीसरा उसमें एक कार्य कौन नहीं खाना चाहिए। லேவியராகமம் 7ஆம் அதிகாரத்தின் 21ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. लेवियों के 7वां अध्याय उसके 21वां वचन इस तरह कहती है, மனுஷருடைய தீட்டையாவது जो मनुष्य का अशुद्ध जो है, தீட்டான மிருகத்தையாவது अगर अशुद्ध जानवर அருவருக்கப்பட தீட்டான மற்ற எந்த வஸ்துவையாவது घृणित वस्तुओं को ஒருவன் தொட்டிருந்து अगर कोई छुए, கர்த்தருடைய சமாதான பலியின் மாம்சத்திலே புசித்தால், अगर परमेश्वर की मेल बलि में जो भोजन में भाग लिए, அவன் தன் ஜனங்களில் இராதபடி அறுப்புண்டு போவான். वो मनुष्य अपने लोगों के बीच में से नाश किया जाएगा। ஹalleluya. हालेलुया। இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது इस वचन को देखते समय கர்த்தர் சொல்லுகிறார், परमेश्वर कहता இந்த है சமாதான பலியின் மாம்சமானது ये जो मेल बलि की जो मांस है யார் சாப்பிட கூடாது. कौन नहीं खाना चाहिए। மனுஷருடைய தீட்டு, जो मनुष्य का अशुद्ध, அதே போல தீட்டான மிருகம், अशुद्ध जानवर, அதே போல அருவருக்கப்படத்தக்க வஸ்து ஒன்று, उसके बाद जो घृणित किया जाने वाला जो वस्तु है, இதை தொட்டுட்டு வந்து इसे छूकर कोई இந்த சமாதான பலியை சாப்பிட கூடாது. इस मेल बलि में भाग नहीं लेना அப்படி है। சாப்பிட்டால் अगर कोई खाए तो அந்த மனிதன் ஜனத்தில் இராதபடி அறுப்புண்டு वो போவான். मनुष्य अपने लोगों को बीच में से हटा दिया जाएगा। ஹalleluya. हालेलुया। அப்படினா அந்த மனிதனுடைய வாழ்க்கை நாசமாய் போறன்னு அங்க சொல்லப்பட்டிருக்கு. उसका मतलब है मनुष्य का जीवन नाश हो जाएगी बोल के वहां पे कहा गया है। ஹalleluya. हालेलुया। அப்போ இங்க மூன்று தீட்டை குறித்து சொல்லப்பட்டிருக்கு இந்த यहाँ पे तीन வசனம். अशुद्ध के बारे में कहा गया है। ஒன்று மனுஷருடைய தீட்டு, एक मनुष्य का अशुद्ध, இரண்டாவது மிருகத்தின் தீட்டு, दूसरा जानवर की अशुद्ध, மூன்றாவது வஸ்துவின் தீட்டு. दूसरा वस्तु चीजों की जो अशुद्ध है। இந்த மூன்று தீட்டை நாம் தொடக்கூடாதாம். ये तीनों अशुद्धों को हम नहीं छूना चाहिए। இந்த மனுஷருடைய தீட்டு என்றால் என்ன? इस मनुष्य का अशुद्ध बोले थे क्या? இந்த ஏசாயா 35ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. ஏசாயா 35 8वां वचन इस तरह कहती है। ஏசாயா 35:8ல ஏசாயா 35:8 அங்கே பெரும்பாதையான வழியும் இருக்கும். वहां पे एक राजमार्ग होगा, அது பரிசுத்த வழி என்னப்படும். उसका नाम पवित्र मार्ग होगा। தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. कोई अशुद्ध जन उस पर से न चलने पाएगा। அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையாய் இருந்தாலும் திசை கட்டு போவதில்லை. वो तो उन्हीं के लिए रहेगा। उस मार्ग पर जो चलेगा वो चाहे मूर्ख भी हो तो भी कभी न भटकेगा। ஹalleluya. हालेलुया। இந்த வசனத்தை என்ன சொல்கிறது தெரியுமா? इस वचन क्या बोलती है? பேதையாய் இருந்தாலும் கூட பிரச்சனை இல்ல. अगर मूर्ख हुआ तो भी परवाह नहीं, ஆனா தீட்டுள்ளவனாய் இருக்க கூடாது. अशुद्ध न होना चाहिए। ஹalleluya. हालेलुया। பேதையாய் இருந்தாலும் கூட அவங்க திசை கட்டு போக மாட்டாங்க. अगर मूर्ख हुआ तो भी वो नहीं भटकेगा। ஆனால் அதே வழியில उसी मार्ग में கர்த்தர் காட்டுகிற அந்த பரிசுத்த வழியில் ஒருவன் நடக்க வேண்டும் என்றால், परमेश्वर दिखाने वाले पवित्र मार्ग में चलना हो, கர்த்தருடைய பரிசுத்த பர்வதத்தில் ஏற வேண்டும் என்றால், परमेश्वर के पवित्र पर्वत में चढ़ना हो, கர்த்தரோடு கூட அந்த பரிசுத்த பரலோகத்தில் வாசம் பண்ண வேண்டும் என்றால், परमेश्वर के साथ वो पवित्र स्वर्ग में निवास करना है, அந்த மனிதன் தீட்டுள்ளவனாய் இருக்க கூடாது. उस मनुष्य अशुद्ध न होना चाहिए। தீட்டுள்ளவன் ஒருவனும் அதிலே நடந்து வருவதில்லை. अशुद्ध मनुष्य कोई भी मार्ग से नहीं चलेगा, ஏனென்றால் அந்த வழியானது பரிசுத்த வழி என்று சொல்லப்பட்டு क्योंकि இருக்கிறது. जो मार्ग है पवित्र मार्ग करके कहला जाता है। ஹalleluya. हालेलुया। இயேசு கிறிஸ்து நமக்கு காட்டிட்டு போயிருக்கிற வழியானது பரிசுத்த வழி. यीशु मसीह हमें दिखाए जाके जाने वाला जो मार्ग है वो पवित्र मार्ग இந்த है। பரிசுத்த வழியில் நடக்கிறவர்கள் தீட்டோடு வரக்கூடாது. इस पवित्र मार्ग में चलने वाले अशुद्ध बनकर नहीं आना चाहिए। ஹalleluya. हालेलुया। அதான் அவங்க பேதையா இருந்தா கூட பிரச்சனை இல்ல. अगर मूर्ख हुआ तो भी परवाह नहीं। அப்பனா சில வேளையில நமக்கு ஞானம் குறைவா இருக்கலாம். इस समय हमें ज्ञान कम हो सकती है, சில மதியற்ற காரியங்களை நாம் செய்து விடலாம். कुछ निर्बुद्धि कामों को कर அத கூட जाते हैं, ஆண்டவர் மன்னிச்சு விட்டுருவார். उसे भी परमेश्वर क्षमा कर देगा। ஆனா அதே வேளையில लेकिन उसी समय में தீட்டுள்ளவனாய் இருந்து நான் பரிசுத்த வழியில் நடக்கிறேன் என்று சொன்னால் மன்னிக்க மாட்டார். अगर अशुद्ध हो कभी पवित्र मार्ग में चल रहा हूं ऐसा बोलेंगे तो परमेश्वर क्षमा नहीं करेगा। அவர்கள் இந்த தேவனுடைய பந்தியில பங்கு கொள்ள கூடாதுன்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. वो हम ये जो परमेश्वर के बाग में भोजन में भाग नहीं लेना करके कहा गया है। அப்போ உங்க தீட்டு என்பது பாருங்க ஒரு மனிதனுடைய தீட்டு என்று நாம் பார்க்கிறோம். यहाँ पे देखो अशुद्ध मनुष्य का अशुद्ध करके देखते हैं। அப்படி என்றால் वैसे बोलेंगे ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் மூலமாக வரக்கூடிய ஒரு அசுத்தம். एक मनुष्य दूसरे के मनुष्य के द्वारा आने वाले अशुद्ध, ஒரு ஆண் ஒரு பெண் நிமித்தமா மூலம் வருகிற ஒரு அசுத்தமா இருக்கலாம். एक जो मनुष्य है एक स्त्री के द्वारा आने वाला अशुद्ध हो सकती है। ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் நிமித்தம் வரக்கூடிய அசுத்தமா இருக்கலாம். एक स्त्री को एक पुत्र के द्वारा आने वाली एक अशुद्ध हो सकती है। ஹalleluya. அப்போ நம்முடைய ஒரு மனிதனோ ஒரு மனுஷிய மூலமாக एक स्त्री होने दो एक पुरुष होने दो, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தீட்டு வரக்கூடாது. हमारे जीवन में कुछ अशुद्ध नहीं आना चाहिए। நம்முடைய வாழ்க்கை அந்த அளவுக்கு பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். हमारे जीवन को उस रीति पवित्र बचा அதுதான் இந்த வசனம் சொல்லுகிறது. इसी
वचन कहती है மனுஷனுடைய தீட்டு உள்ளவனாய் நீங்க அந்த மாம்சத்தை புசிக்க கூடாது. मनुष्य अशुद्ध मनुष्य होकर ये भोजन में भाग नहीं लेना है. நம்முடைய வாழ்க்கையில மனுஷனுடைய தீட்டு எப்படி வருகிறது? हमारे जीवन में मनुष्य का अशुद्ध कैसे आती है? ஒரு மூன்று காரியங்களை நான் சுருக்கமா சொல்லுகிறேன். एक तीन कार्यों को मैं सारांश में बताता हूं. அல்லேலூயா. हालेलुया. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இன்னொரு மனுஷன் மூலமாக தீட்டு எப்படி வரும்? एक मनुष्य के जीवन में दूसरे के मनुष्य के द्वारा कैसे अशुद्ध आती இதை है? இன்றைக்கு நாம் சரியாக புரிந்து கொண்டால் इसे आज हम सही तरह से समझ लेंगे तो நாம் அந்த தீட்டிலிருந்து அசுத்தப்படாமல் நாம் தப்பிக்கொள்ளலாம். हम वो अशुद्ध से शुद्ध बच सकते हैं. ஒன்று, एक, தேவையற்ற நேரத்துல வெளியே செல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில தீட்டு வரும். अगर जो समय में नहीं जाना चाहिए, जो वो समय बाहर जाएंगे तो हमें अशुद्ध मिल सकती है. அல்லேலூயா. हालेलुया. இந்த வசனத்தை கேட்கிற பெரியவர்களா இருக்கலாம், வாலிபர்களா இருக்கலாம். इस वचन को सुनने वाले बड़े होंगे या छोटे होंगे, தேவையற்ற நேரத்தில் வெளியே போக கூடாது. कभी भी ऐसे समय में बाहर नहीं जाना है. யார் ஒருவர் தேவையற்று வெளியே போகிறார்களோ जो कोई ऐसा ऐसी समय में जो नहीं जाना चाहिए उस समय में बाहर जाता है, அவர்களுடைய வாழ்க்கையில இந்த மனுஷருடைய தீட்டு வருகிறது. उनके जीवन में मनुष्य का अशुद्ध आती है. வேதத்தில் ரெண்டு அத்தாட்சிகளை பார்க்க முடியும். शास्त्र में दो चीजों को देखते हैं, ஒரு ஆண் ஒரு பெண். एक पुरुष और एक स्त्री. ஆதியாகமம் 34 அதிகாரத்தின் 1-2 வசனத்தை வாசிக்கும் பொழுது उत्पत्ति 34वां अध्याय दूसरा तीसरा वचन को पढ़ते समय அங்கு தீனாள் என்கிற ஒரு பெண் வெளியே போகிறார். वो पे दीनाल नाम की एक लड़की बाहर जाती அந்த है. பெண் வெளியே போகும் பொழுது वो लड़की बाहर जाते ही அந்த தேசத்தில் இருக்கிற ஒரு சீகேம் என்பவன் காண்கிறான். उस देश के एक सीहेम नामक व्यक्ति उसे देखता है, கண்டு அவளை தீட்டுப்படுத்தினான். देखकर उसे अशुद्ध कर डालता है. இந்த தீனாளுக்கு அந்த தேசத்தின் பெண்களை பார்க்க தான் போனா. ये दीनाल जो है देश की जो स्त्रियों को देखने के लिए गई, பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைதான். वो जानने के लिए अवश्य नहीं थी. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. அவளுக்கு தேவையற்ற ஒரு காரியம் அது. वो उसका अवश्य नहीं थी वो कार्य, ஏனால் அந்த தேசம் ஒரு அந்நிய தேசத்து பெண்கள் அவர்கள். क्योंकि वो देश जो पराये देश की स्त्रियां थी. அந்நிய தேசத்தின் பெண்களை பார்த்து ரசிப்பதில் என்ன இருக்கு? ஒண்ணும் இல்ல. उस पराये देश की स्त्री को देखकर अचंभव होना क्या है? அவர்களை பார்த்து இவள் என்ன கற்றுக்கொள்ள போகிறார்? उसे देख के क्या सीखने वाली है? ஒண்ணுமே இல்ல. कुछ भी नहीं. ஏனால் இவள் இஸ்ரவேல் பெண், क्योंकि ये इजराइल की स्त्री है. இந்த பெண்ணுக்கு அந்நிய பெண்களை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லை. स्त्री को जो पराये स्त्री को देखकर सीखने लायक कुछ भी नहीं थी. ஆனால் அந்த பெண்களை பார்க்கும்படி இவள் புறப்பட்டு போகும் பொழுது लेकिन उस स्त्रियों को देखने के लिए निकलकर जाते ही அங்கு சீகேம் என்கிற ஒரு மனிதன் அவளை தீட்டுப்படுத்தினான். उस स्त्री के नामक मनुष्य के उसे भ्रष्ट कर डालता है. அப்படிதான் இன்னைக்கு பெண் பிள்ளைகள் நம்ம முக்கியமாக தேவையில்லாத நேரத்துல வெளியே போக கூடாது. इसलिए लड़कियां जो है जो अवश्य न हो तो बाहर नहीं जाना है. நீங்கள் அப்படி போகும் பொழுது अब वैसे जाते समय சாத்தான் அங்க ஒரு காரியத்தை வைத்திருப்பான். शैतान वहां पे कार्य को रखता है. அல்லேலூயா. हालेलुया. இவ பார்க்க போனது பெண்களை தான். ये देखने के लिए स्त्रियों को ஆனா देखने के கண்டது लिए, ஒரு ஆணை. लेकिन दिखे एक पुरुष को. அல்லேலூயா. हालेलुया. அவருடைய வாழ்க்கையில தீட்டு வந்தது. उसका जीवन में एक अशुद्ध அப்ப आई. தேவையற்ற நேரத்துல நாம் சுற்றும் பொழுது तो अवश्य के बिना जब हम घूमते समय நம்முடைய வாழ்க்கையில தீட்டு வர வழி இருக்கிறது. हमारे जीवन में अशुद्ध आने की एक उपाय है. அதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. उसे एक उपाय है. அதனால நாம் எச்சரிக்கையா இருந்து கொண்டு நமக்கு தேவையான ஒரு காரியம் நிகழ வேண்டுமா அப்பொழுது மாத்திரம் தான் வெளியே போகணும். इसलिए चेतावनी के साथ रहकर जो हमें कार्य हो तो ही हम बाहर जाना है. அதே போல நீதிமொழிகள் 7 அதிகாரத்தின் 7-9 வரைக்கும் பார்க்கும் பொழுது नीति वचन 8 से लेकर 9 तक पढ़ते समय 7 to 9 7 से लेकर 9 तक पढ़ते समय பேதையர்களாகிய வாலிபர்களுக்குள்ளே जो निर्बुद्धि है ஒரு புத்தியீன வாலிபனை கண்டு एक निर्बुद्धि जवान को देखकर அவனை கவனித்தே उसे देखा मैं அவன் மாலை மயங்கும் அஸ்தமன நேரத்திலும் वो जो शाम के जो समय में இரவின் இருண்ட அந்தகாரத்திலும் वो जो रात के घोर अंधकार में அவள் இருக்கும் சந்துக்கடுத்த தெருவில் சென்று उसका जो है वो रहने वाली जो गली में जाकर அவள் வீட்டு வழியாய் நடந்து போனான். उसे घर के ओर से चलने लगा. இங்க ஒரு வாலிபன் போகிறார். यहाँ पे एक जवान जाता है. இந்த வாலிபனுக்கு அந்த மாலை மயங்கற நேரத்துல வெளியே வேலை இல்ல. इस जवान को शाम के समय में बाहर काम नहीं. இருள் வந்து விட்டது. अंधियारा आ गई. அந்த இருள் வேளையில அவனுக்கு வெளியே அவசியம் இல்லை. उस अंधियारे के समय में उसे बाहर अवश्य नहीं था. அல்லேலூயா. हालेलुया. இன்னைக்கு अनेक வாலிபர்கள் அப்படிதான். कई सारे जवान वैसी ही. உங்க காலேஜ் பகல்ல தான் இருக்குது. आपके जो कॉलेज दिन में होती है. உங்க வொர்க் அவர்ஸ் பகல்ல தான் இருக்குது. आपके नौकरी के समय जो दिन में होती है. இரவுல வேலை இல்ல தான். रात को काम नहीं है. ஆனாலும் கூட என்ன பண்றாங்க வெளியே போவாங்க. फिर भी क्या करते बाहर घूमने निकलते हैं. இப்படி தான் இந்த வாலிபன் போனா. ऐसे ये जवान भी गया. ஆனால் அங்க என்ன நடந்தது? लेकिन वहां पे क्या हुई? ஒரு தீட்டு வந்தது. एक अशुद्ध आई. அவருடைய வாழ்க்கையில ஒரு பாவம் வந்தது. उसके जीवन में एक पाप आई. ஒரு ஸ்திரீ வந்து அவளை மயக்கினாள். एक स्त्री आके उसमें उसका बस उसका முதலாவதாக மனுஷர் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில வருகிற ஒரு தீட்டை நாம் தடுக்க வேண்டும் என்றால் अगर मनुष्य के द्वारा आने वाला अशुद्ध का हमारे जीवन में रोकना है तो முதலாவது நாம் செய்ய வேண்டியது தேவையற்ற நேரத்துல வீட்டை விட்டு வெளியே போகாம இருப்பது. आज आवश्यक के बिना कुछ काम होता है वैसा काम में बाहर नहीं जाना. அந்த நேரத்துல நீங்க अनेक காரியங்களை வீட்ல பண்ண முடியும். उस समय में कई सारे कामों को आप घर में कर सकते हैं. உங்கள் பாடங்களை நன்கு படிக்க முடியும். आपको पढ़ाई
कर सकते हैं, வேதத்தை எடுத்து வாசிக்க முடியும், शास्त्र को लेकर पढ़ सकते हैं, நல்ல ஜெபிக்க முடியும், अच्छे प्रार्थना कर सकते உங்கள் हैं, குடும்பத்தோடு இந்த பேசிக்கொள்ள முடியும். आपके परिवार के साथ मिलकर बात कर सकते हैं. நாம் அந்த நேரத்தை நாம் சரியான விதத்தில் பயன்படுத்த வேண்டும். उस समय को सही रीति से उपयोग कर लेना है. அப்போ தேவையில்லாம வெளியே போகாதீங்க. आवश्यक के बिना बाहर नहीं जाना அப்படி है. போகும்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில தீட்டு வர வாய்ப்பு இருக்கிறது. और जब बाहर जाते समय आपके जीवन में अशुद्ध आने की एक चारा है. இரண்டாவது दूसरा, தேவையற்ற உரையாடல்கள் இருக்கிறது. जो आवश्यक के बिना जो वार्तालाप है, அல்லேலூயா, அல்லேலூயா, தேவையில்லாத கன்வர்சேஷன், बिना आवश्यक एक वार्तालाप, அது நீங்க பண்ற சேட்டிங்கா இருக்கலாம், அல்லது நேரடியா பேசுகிற பேச்சா आप இருக்கலாம். करने वाला चैटिंग भी हो सकती है, नहीं तो आमने सामने बात भी कर सकते हैं. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தின் 33ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. पहला कुरिन्थियों 15:33 15:33, மோசம் போகாதிருங்கள், अब धोखा न खाना, ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். बुरी संगति अच्छे चरित्र को बिगाड़ देता है. ஆகாத சம்பாஷணைகள், जो बुरी संगति, அப்ப நம்முடைய வாழ்க்கையில ரெண்டு விதமாய் நாம் ஒரு கன்வர்சேஷன் பண்ண முடியும். हमारे जीवन में दो तरह की वार्तालाप कर सकते हैं. நமக்கு ஆகிற அல்லது நமக்கு தேவையான ஒரு கன்வர்சேஷன் இருக்கிறது, हमें अवश्य वार्तालाप होती है, நமக்கு தேவையில்லாத உரையாடல்களும் இருக்கிறது. हमारे अनावश्यक जो है वार्तालाप भी हो அப்ப सकती है. தேவையானது எது? और जो आवश्यक क्या है? மரியாள் இயேசுவிடம் போய் பேசிக் கொண்டு இருக்கிறார். मरियम जो यीशु मसीह के पास है कि இயேசு மரியாளிடம் பேசிக் கொண்டு இருக்கிறார். यीशु मसीह मरियम से बात करती है. வசனம் சொல்லுகிறது நல்ல பங்கு. तो वचन कहती है अच्छे बाग. மரியாள் தன்னை விட்டு எடுப்பார், நல்ல பங்கை பெற்றார். मरियम ने अपने से न निकलने वाले एक उत्तम बाग को चुन அப்ப அந்த लिया. கன்வர்சேஷனை இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். तो वो वार्तालाप को यीशु मसीह चाहता है. அவரோடு பேசுவதை அவர் விரும்புகிறார். तो उससे बात करने वो चाहता है. நம்மோடு அவர் பேச வேண்டும் என்று விரும்புகிறார். हमसे भी वो बात करने के लिए चाहता है. ஹல்லேலூயா. हालेलुया. இது மார்த்தாளுக்கு வேணா தேவையில்லாததா இருக்கலாம். जो मार्ता को अनावश्यक हो सकती है. மார்த்தாள் சொல்லுகிறார் வீட்ல நிறைய வேலை இருக்கு. तो मार्ता कहते घर में बहुत सारे काम ஆனா है. இயேசுட்ட போய் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கார். यीशु मसीह के पास जाकर बैठ कर बात कर रही है. ஆனா இயேசு சொல்றார் இதுதான்ப்பா தேவையானது. यीशु मसीह कहता है यही आवश्यक है. ஹல்லேலூயா. हालेलुया. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவையான अनेक விஷயங்களை நாம் பேச முடியும். हमारे जीवन में बहुत सारे आवश्यक कामों को बारे में बात कर सकते हैं. நம்முடைய வாழ்க்கைக்கான உயர்வை குறித்து பேசலாம். हमारे जीवन की बढ़ाई के बारे में बात कर सकते हैं. நம்முடைய படிப்பை குறித்து பேசலாம். पढ़ाई के बारे में बात कर सकते நம்முடைய हैं. வேலைக்கான சில ஞானங்களை பெற்றுக்கொள்வதற்கு நாம் பேசலாம். हमारे कामों के बारे में कुछ ज्ञान भरी बातों को बात कर सकते அதுல हैं. பேசுறது தவறே இல்ல. उसमें बात करना कुछ गलत नहीं है. ஆனா அதே வேளையில उसी समय में காரணமே இல்லாமல் மணிக்கணக்கா பேசுறது ரொம்ப தவறு. कारण घंटों घंटा बात करना बहुत गलत है. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. சில பேர்லாம் ஏன் பேசுறாங்கன்னே தெரியாது. कुछ लोग क्यों बात करते करके मालूम नहीं पड़ती பேசிக்கிட்டே है. இருப்பாங்க. बात करते रहते அந்த हैं. ஆகாத சம்பாஷணை உங்க வாழ்க்கையை கெடுத்து जो போடும். बुरी संगति है अपने जीवन को बिगाड़ डालती है. ஹல்லேலூயா. हालेलुया. அப்ப மனுஷருடைய ஒரு தீட்டு உங்களுடைய வாழ்க்கையில் வர்றதுக்கு இரண்டாவது வழி என்ன தெரியுமா? तो मनुष्य का जो अशुद्ध है अपने जीवन में आने के उपाय क्या पता है? தேவையற்ற உரையாடல்கள், தேவையற்ற கன்வர்சேஷன். और अनावश्यक जो बातचीत है वार्तालाप है उसका वजह से நீங்க மிகவும் கவனமா இருங்க. बहुत चेतावनी के साथ रहना है. ஹல்லேலூயா. हालेलुया. 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனத்தை பாருங்க. दूसरा सामुएल 13 अध्याय 4 वचन को देखिए. அங்கு ஒரு ராஜகுமாரன் வியாதியாய் படுத்திருக்கிறார். उधर राजकुमार जो है बीमार के कारण सो रहा है. அவன் வியாதியாய் படுத்திருக்கும் பொழுது वो जो बीमार के कारण लेटे समय அவனுடைய சிநேகிதன் ஒருவன் அங்கு வருகிறான். उसका एक मित्र वहां पर आता है. அந்த சிநேகிதன் வந்து சொல்றாரு, वो जो मित्र आके कहता है ஏன் உனக்கு உடம்பு சரியில்லாம ஏன் ரொம்ப மெலிஞ்சு போய் இருக்கிற? क्यों तेरा तबीयत खराब नहीं है, क्यों दुबला क्यों हो गया? இப்போ அவன் அந்த ராஜகுமாரன் சொல்லுகிறான், वो राजकुमार कहता है எனக்கு ஒரு ஆசை இருக்கு. मुझे एक आशा है. ஹல்லேலூயா. हालेलुया. அந்த ஆசையை எப்படி நிறைவேற்றணும் தெரியல. वो आशा को कैसे पूरा करना करके मैं नहीं जानता. இதை அவன் சொல்லும் பொழுது इसे कहते ही அங்க ஒரு தவறான ஐடியா அவர் கொடுக்கிறார். वहां पे एक गलत आइडिया वो देता है. அவன் கொடுத்ததுனால वो दिया इसीलिए அந்த சகோதரன் தன்னுடைய சகோதரிட்ட ஒரு தவறான காரியத்தை செய்கிறார். वो जो भाई अपने बहन से गलत काम को करता है. இப்போ அந்த நண்பன் வந்து ஒரு மகா தந்திரவாளி என்று வசனம் சொல்லுது. ये जो वचन कहती है बहुत चतुराई व्यक्ति करके कहती है. ஹல்லேலூயா. हालेलुया. அவன் மகா தந்திரவாளியா. बहुत चतुराई है. இப்போ அவன்ட்ட போய் இந்த காரியத்தை அவன் பேசினதினால் तो उसके पास आके इस कार्य के बारे में अपने बात की அதை इसलिए குறித்து ரெண்டே உட்கார்ந்து பேசுறாங்க. इसके बारे में दो लोग बैठ के बात அந்த करते हैं. பேச்சு நிமித்தமாக उस बातचीत के அந்த कारण ராஜ குடும்பத்திலே ஒரு பெரிய தீட்டு அசுத்தம் வந்து விட்டது. और राज के परिवार में बहुत बड़ा एक अशुद्ध आ गई. ஹல்லேலூயா. हालेलुया. அப்படிதான் சில வேளை நம்ம நண்பர்கிட்ட தான் பேசிட்டு இருப்போம். उस समय हम दोस्तों के से बात करते ஆனா रहते அந்த हैं. நண்பர்களும் பேசுகிற அந்த உரையாடலுக்கு கூட अनेक வேளையில் நம்முடைய வாழ்க்கையில தீட்டை கொண்டு வந்து तो விடும். वो जो वार्तालाप है हमारे जीवन में कई सारे समय में अशुद्ध को ले आ जाती है. தேவையில்லாத காரியத்தை பேசாதீங்க. अनावश्यक जो वार्तालाप है मत தேவையில்லாத कीजिए. நமக்கு எந்த ஒரு உரையாடல்களும் தேவையில்லை. हमें कोई अनावश्यक वार्तालाप की जरूरत नहीं है. சோ ஒன்று தேவையற்ற நேரத்தில் நம்ம வெளியே போகிறதுனால மனுஷனுடைய தீட்டு நம்முடைய வாழ்க்கையில तो வரும். अनावश्यक जो समय में बाहर जाना एक अशुद्ध को ले आती है. இரண்டாவது தேவையற்ற கன்வர்சேஷன் நம்முடைய வாழ்க்கையில தீட்டை கொண்டு வந்துரும். अनावश्यक जो वार्तालाप है हमारे जीवन में अशुद्ध को लाती है. இந்த நாட்கள்ல எல்லாம் லாக்டவுன்ல இருக்கிறோம்.
सब लोग इस समय में लॉकडाउन में हैं அநேக விதத்துல சாத்தான் வஞ்சித்துக் கொண்டு இருக்கிறான் कई सारे मार्ग रास्ते से शैतान हमें இந்த वंचित कर நாட்கள் रहा है ஆன்லைன்ல உங்களுக்கு அநேக फ्रेंड्स கிடைப்பாங்க तो इन दिनों में ऑनलाइन में बहुत सारे दोस्तों को आप मिलते हैं ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துக்கணும் बहुत चौकसी रहना है இல்ல அப்படினா உங்க வாழ்க்கையை கவுத்துரும் नहीं तो आपके जीवन को डुबा देगी ஹalleluya हालेलुया சோ அதனால யார்ட்ட சேட்டிங் பண்ணாலும் யார்ட்ட பேசினாலும் கவனமா இருங்க किससे भी चैटिंग किए बात किए तो सावधानी से रहना है மூன்றாவது तीसरा நம்முடைய வாழ்க்கையில மனுஷனுடைய தீட்டு வர காரணம் हमारे जीवन मनुष्य का अशुद्ध आने का कारण தனிமை நம்முடைய வாழ்க்கையில மனுஷனுடைய தீட்டை கொண்டு வரும் अकेलेपन जो है मनुष्य का जीवन अशुद्ध को लाती है ஹalleluya हालेलुया நான் தனியா தானே இருக்கிறேன் मैं अकेले में तो हूं பாருங்க இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் இருந்தார் यीशु मसीह देखो 40 दिन उपवास में रहा உபவாசம் இருந்து முடிக்கவும் சாத்தான் போய் சோதிக்க ஆரம்பிச்சான் उपवास के बाद तुरंत शैतान जाके उसे परीक्षा करने लगा அவர் தனித்து இருந்தார் वो अकेले में था இயேசுவுக்கே சாத்தான் சோதனை கொண்டு வரார் यीशु मसीह को ही शैतान परीक्षा को लाता है தனிமை வந்து अनेक நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில பாவம் செய்ய தூண்டும் जो अकेलेपन जो अनेक कार्य अनेक चीजों में हमारे जीवन में पाप करवाने लगाती है 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்து 9ஆம் வசனம் இப்படியே சொல்லுகிறது दूसरा सामुएल 13 अध्याय 9 वचन इस तरह कहती है ஹalleluya हालेलुया அங்க அம்னோனுக்கு முன்பாக இவள் பலகாரத்தை சுட்டு கொண்டு போகிறார் अम्नोन के सामने रोटियों को बना के ले जाती है அங்க அந்த அம்னோன் சொன்ன காரியம் என்ன தெரியுமா अम्नोन ने क्या कहा என்ன விட்டு எல்லாரும் வெளியே போயிருங்க मुझे छोड़कर सारे लोग बाहर चले யாரும் இங்க जाइए இருக்க கூடாது कोई भी यहाँ पे नहीं रहना நான் தனியா चाहिए இருக்க போறேன் मैं अकेले में रहना है அவன் தனியா இருந்தான் वो अकेले में था இவ சரி அண்ணன் சகோதரன் தான் நினைச்சிட்டு போனா ये जब भाई है करके सोचकर अंदर அங்க गई அவருடைய வாழ்க்கையில தவறு நடக்க लेकिन ஆரம்பித்தது उसका जीवन में गलत काम होने लगा ஹalleluya हालेलुया ஒன்று யாரோ ஒருவரை தனிமையில மீட் பண்றீங்களா உங்க வாழ்க்கையில கண்டிப்பா தீட்டு வரும் देखो किसी जो कोई आप अकेलेपन में उनको मुलाकात करते तो पाप हो सकती है தனிமையில ரெண்டு இருக்கு और अकेलेपन में दो ஒன்று चीजें யாரையும் தனிமையில சீக்கிரத்துல மீட் பண்ணாதீங்க तो किसी को अकेलेपन में जल्दी से मत मिलिए ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया இரண்டாவதாக பாருங்க दूसरा यहाँ पे 2 देखिए சாமுவேல் 11ஆம் அதிகாரத்து 2ஆம் வசனம் दूसरा सामुएल 11 अध्याय दूसरा वचन அங்கு தாவீது தனியாக என்ன பண்றாரு உப்பரையில உலாவி கொண்டு देखिए இருக்கிறார் दाऊद अकेले में पलंग के ऊपर वो जो घूम रहा टहल रहा था அங்க ஒரு ஸ்திரியை பார்க்கிறார் वहां पे एक स्त्री को देखा அந்த ஸ்திரீ நிமித்தமாக என்ன வந்ததுன்னு நமக்கு நல்லா वो தெரியும் स्त्री के कारण क्या हुआ करके हम देखे हम जानते தாவீது हैं தேவனோடு நல்ல உறவாடுற ஒரு மனிதன் தான் दाऊद परमेश्वर के साथ अच्छे वार्तालाप में था தேவனுக்கும் அவனுக்கு அவ்வளவு பெரிய நல்ல உறவு तो இருக்கிறது परमेश्वर उसके एक बहुत बड़ा रिश्ता था ஆனால் ஒரு நாள் தனிமை அந்த மனிதனுடைய வாழ்க்கையில பாவத்தை கொண்டு வந்து விட்டது. लेकिन एक दिन की जो पाप है उस मनुष्य के जीवन में पाप लाई ஹalleluya हालेलुया அப்ப நம்முடைய வாழ்க்கையில தனிமையா இருக்கிற நேரத்தை முடிந்த அளவு நம்ம அவாய்ட் பண்ணணும் हमारे जीवन में जो अकेलेपन में रहते हैं हो सकता है तो हमें उसे नहीं करना चाहिए நீங்களும் நானும் இயேசு கிடையாது आप और मैं यीशु मसीह नहीं है சாத்தான் சோதிச்சாலும் ஜெயம் பெறுவதற்கு शैतान परीक्षा दिया तो भी विजय पाने के இல்ல लिए அந்த மாதிரி நான் இயேசுவை போல ஜெயம் எடுப்பேன்னு சொன்னா நீங்க இருங்க तो यीशु मसीह की जैसा मैं भी विजय पाऊंगा बोले तो आप रहिए ஹalleluya हालेलुया எத்தனை சோதனை வச்சாலும் நான் ஜெயிச்சிருவேன் कितना भी परीक्षा होगा तो मैं विजय पाऊंगा அந்த அளவுக்கு நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்திருந்தால் நீங்கள் தனிமையில் இருக்கலாம் इतना आपके आत्मिक जीवन में बड़ा हो तो आप अकेले में रह सकते இல்ல हैं என்னுடைய வாழ்க்கையில தனிமை தான் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு நினைச்சா नहीं तो मेरा जीवन में अकेलापन ही बहुत बड़ा समस्या बोलेंगे तो முடிந்த அளவு உங்களுடைய குடும்பத்தோடு உட்கார்ந்து பேசுங்க हो सकता है तो जितना आपके परिवार के साथ मिलकर बैठकर बात कीजिए ஹalleluya हालेलुया பேரண்ட்ஸ் அப்பா அம்மாட்ட பேசுங்க माता पिता के साथ बात कीजिए சகோதரர்கள்ட்ட பேசுங்க भाई बहन के पास बात कीजिए முடிந்த அளவு உங்களுடைய தனிமையை குறைக்க பாருங்கள் हो सकता है कितना हो सकता है आप अकेलेपन को कम कीजिए உங்கள் ஜெபம் நேரம் உங்கள் தியான நேரம் மாத்திரம் தனிமையா இருந்தா ஓகே आपकी जो प्रार्थना के समय जो शास्त्र अध्ययन करने के समय अकेले में हो तो परवाह नहीं மற்ற நேரம் சும்மா ஒரு ரூம்ல உட்கார்ந்துட்டு மொபைலை குடஞ்சிட்டே இருக்காதீங்க बाकी समय में एक कमरे में बैठकर मोबाइल को मत देखिए ஹalleluya हालेलुया உங்க வாழ்க்கையில தீட்டு வந்துரும் आपके जीवन में अशुद्ध आ அப்ப जाएगी இப்படி மனுஷருடைய தீட்டு நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது ऐसे मनुष्य का अशुद्ध हमारे जीवन में आते समय இதெல்லாம் தொட்டுட்டு வந்துட்டு ये सब छू कर आकर நீங்க அதே நேரத்துல தேவனுடைய பந்தியை தொட்டீங்க அப்படினா उसी समय में परमेश्वर के भोजन में हाथ लगाएंगे அது तो பாவமாய் மாறும் वो पाप बन जाएगी ஹalleluya हालेलुया அது பாவமாய் वो மாறும் पाप बन जाएगी சோ இதுவரைக்கும் நம்மில் சில பேர் அப்படி தவறுகளை பண்ணி இருக்கலாம் ऐसे चीजों में कई सारे लोग हमारे जीवन में ऐसे पाप किए रहेंगे தேவையில்லாத டேட்டிங் और जो अनावश्यक डेटिंग தேவையில்லாத சேட்டிங் अनावश्यक जो சோ चैटिंग இப்படிப்பட்ட है காரியங்கள்லாம் பண்ணிட்டு ऐसे सब चीजों को कर நாம कर அப்படி தேவ சமூகத்துல வந்து நிற்கிறோம் என்றால் परमेश्वर समूह में आके खड़े होंगे तो இன்றைக்கு கொஞ்சம் பயத்தோடு நடந்து கொள்ளுவோம் आज सिर्फ भय के साथ चलेंगे ஹalleluya हालेलुया சோ நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட மனுஷன் மூலமாக வருகிற தீட்டு வரக்கூடாது हमारे जीवन में ऐसे मनुष्य के द्वारा आने वाले अशुद्ध नहीं आना चाहिए இரண்டாவதாக दूसरा மிருகத்தின் தீட்டு அங்க சொல்லப்பட்டு இருக்கிறது जानवर की अशुद्ध वहां पे कही இந்த गई है மிருகம் என்பது பிசாசை ये குறிக்கிறது जो जानवर है शैतान को बताती है வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது प्रकाशित वाक्य 13 आदि पहला वचन को ஒரு देखते மிருகம் समय சமுத்திரத்திலிருந்து எழும்பி வருகிறது एक जानवर है जो समुद्र से उठकर आती है அப்போ இந்த மிருகம் என்பது பிசாசின் கிரியைகளை நமக்கு ये जो வெளிப்படுத்துகிறது जानवर है शैतान की क्रियाओं को प्रकट करती है ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया 1 யோவான் 3:8 எப்படியாய் சொல்லுகிறது पहला யோவாन 3:8 में इस तरह कहता है பாவம் செய்கிறவன் பிசாசினால் जो உண்டாயிருக்கிறான் पाप जो करता है शैतान से उत्पन्न होता है ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான் क्योंकि जो शैतान आरंभ से पाप करता आया है அப்போ நம்முடைய வாழ்க்கையில இரண்டாவதாக ஒரு தீட்டு பிசாசு மூலமாய் வரும் हमारे जीवन में दूसरा एक
अशुद्ध है शैतान के द्वारा आती है, ஏன்னா அவன் தான் ஆதி முதல் பாவம் செய்கிறவன். इसलिए वही आरंभ से पाप करता हुआ आया நம்ம है. வந்து ஆதி முதல்ல பாவம் செய்யல. हम आरंभ से पाप नहीं करते आ रहे हैं. ஹalleluya. हालेलुया. நம்ம ஆதில நல்லா தான் ஆதாம் ஏவாள் படைச்சார் ஆண்டவர். हम आरंभ में परमेश्वर हमें अच्छा ही बनाया आदम हव्वा के समान. போக போக பிசாசின் தூண்டுதல்னாக பாவத்துக்குள் போனார்கள். जाते जाते शैतान के उत्तेजना दिए इसलिए पाप करने लगे. ஹalleluya. हालेलुया. பிசாசு ஆதியிலிருந்தே பாவம் செய்றான். शैतान जो आरंभ से पाप करते आ रहा அப்போ है, நம்முடைய வாழ்க்கையில இரண்டாவதாக பிசாசின் நிமித்தம் ஒரு தீட்டுகள் உள்ளே வர வாய்ப்பு இருக்கு. हमारे जीवन में शैतान के कारण अशुद्ध अंदर आ सकती है. ஒரே ஒரு வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம். एक ही वचन को हम अध्ययन करने वाले हैं. பிசாசு எப்படி நம்முடைய வாழ்க்கையில பாவத்தை தூண்டுவான்? कैसा जो है शैतान हमारे जीवन में पाप करवाता है. ஹalleluya. हालेलुया. நாம் ஒரு ஸ்தோத்திரிக்கிறோம். உலக மாம்சத்தின் இச்சையும் जो शारीरिक इच्छा है, கண்களின் இச்சையும் जो आंखों की लालसा है, ஜீவனத்தின் பெருமையாகிய जीवन की घमंड जो है, உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டாவினவைகள் அல்ல. ये सब दुनिया से होने वाली सारी चीज पिता से नहीं हुई है, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். ये सब दुनिया से उत्पन्न हुई है. இங்கு மூன்று காரியங்கள் சொல்லப்பட்டு यहाँ पे இருக்கிறது. 3 कार्य को कहा गया ஒன்று है. மாம்சத்தின் இச்சை, इस देह की जो लालसा है, இரண்டாவது கண்களின் இச்சை, दूसरा आंखों की लालसा, மூன்றாவது ஜீவனத்தின் பெருமை. दूसरा अपना जो जीवन की घमंड है. ஹalleluya. हालेलुया. இந்த மூன்று காரியங்கள் வந்து உலகத்திலிருந்து உண்டாக்கிட்டு சொல்லப்பட்டு ये இருக்கிறது. तीनों कार्य दुनिया में से उत्पन्न हुई करके कहा गया है. சோ இந்த காரியம் இந்த மூன்று எதை வெளிப்படுத்துகிறது? इस तीनों किसको जताती है? 1 யோவான் 2:16 இந்த வசனம் இருக்கிறது. पहले होना 2:16 में वचन है. 1 யோவான் 2:16. पहला योना 2:16. இங்க பாருங்க, ஒன்று கண்களின் இச்சை நம்ம பார்க்கிறோம். ये जो आंखों की अभिलाषा को हम देखते हैं, இந்த கண்கள் என்ன பண்ணும்? ये जो आंखों क्या करती है? முதலாவது இந்த கண்ணு வந்து ஏதாவது ஒரு காரியத்தை பார்க்கும்படி தூண்டுவான் சாத்தான். नहीं तो ये जो आंखों है पहले किसी को देखना करके बोलकर जो शैतान हमें उत्तेजना देता है. ஒரு மனிதனை தீட்டுப்படுத்த வேண்டும் என்று சாத்தான் விரும்பினால், अगर मनुष्य को अशुद्ध करना करके शैतान चाहा तो அவன் முதலாவது செய்கிற காரியம் சாத்தானுடைய தூண்டுதல் அந்த மனிதனுக்குள் வரும். तो जो पहला जो शैतान करने वाला कार्य जो है, शैतान हमारे जीवन से जीवन में एक उत्साह दिलाने लगेगा. हालेलुया. हालेलुया. அவன் அந்த காரியத்தை பார் என்பான். ये जो कार्य को देख करके நீ அந்த बोलेगा, காரியத்தை செய். तू ये कार्य को कर. இப்படி சொல்லி நம்முடைய மனதுக்குள்ளே ஒரு ஏவுதலை அல்லது தூண்டுதலை கொண்டு கொண்டே இருப்பான். ऐसे कहकर अपना मन में उत्तेजना को लाता है. 1 ராஜாக்கள் 21 அதிகாரத்தின் 25 வசனத்தை பார்க்கும் பொழுது, இந்த पहला राजा 21:25 वचन को देखते समय அங்க பாருங்க, ஆகாப்பை தன் மனைவியாகி ஏசபேல் தூண்டி விட்டபடியே तो अपना जो पत्नी एसेबेल उसे उत्तेजना दे, इसलिए கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய परमेश्वर की नजरों में बुरे कामों को करने के தன்னை लिए விற்று போட்ட ஆகாபை போல ஒருவனும் இல்லை. अपने बेच डाला अहाब के समान कोई नहीं है. அல்லேலூயா. हालेलुया. தன்னுடைய மனைவியின் ஒரு தூண்டுதல் அங்கு வருகிறது. तो अपने पत्नी ने उसको भड़काया हुआ चीज. அல்லேலூயா. அப்போ ஒரு மனிதனை சாத்தான் ரெண்டு விதத்துல தூண்ட முடியும். एक मनुष्य को शैतान दो तरह से भड़का सकता है. ஒன்று, கூட இருக்கிற இன்னொரு மனிதன் மூலமாக ஒரு தூண்டுதலை கொண்டு வருவார். साथ में रहने वाला और एक मनुष्य के द्वारा एक चीज को ला सकता है. இரண்டாவது, அவனே நமக்குள்ளாக இருந்து ஒரு தூண்டுதலை கொண்டு तो வருவார். वही हमारे अंदर बैठकर हमें भड़का सकता है. ஆகாபை தூண்டினது அவன் மனைவி. अहाब को भड़काया उसका पत्नी है. கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய வேண்டும். परमेश्वर की नजर में बुरा कामों को करना है. எங்கள் தெய்வமாகிய அஸ்தரோத்துக்கு பலிபீடத்தை கட்ட வேண்டும். हमारे परमेश्वर अस्त्रोत के वेदी बनाना है. பாகாலுக்கு பலிபீடம் கட்ட வேண்டும். बाल का वेदी बनाना है. என்று சொல்லி அந்த மனைவி அந்த ஏசபேல் என்பவள் என்ன பண்றா? ஆகாபை தூண்டுகிறாள். एशेबेल जो स्त्री है अहाब को भड़काती है. ஹalleluya. हालेलुया. இப்படி நம்முடைய வாழ்க்கையில சில வேளையில சில மனிதர்கள் நம்மை தூண்டுவாங்க. तो ऐसा हमारे जीवन में कई सारे समय दूसरा मनुष्य हमें भड़का देते हैं. இது செய்ய தப்பு இல்ல, इसे कर कुछ गलत இத नहीं பாரு है. தப்பு இல்ல इसे देख कुछ गलत नहीं என்று है. சொல்லி சில மனிதர்கள் நிமித்தம் தூண்டுதல்களை சாத்தான் கொடுப்பான். तो ऐसा मनुष्य के द्वारा हमें भड़का देता है. இரண்டாவதாக பார்க்கும் பொழுது दूसरा हम देखते समय யோவான் 13 அதிகாரத்தின் 2 வசனத்தை பார்க்கும் பொழுது, யோனா 13 अध्याय दूसरा वचन को देखते समय யூதாஸ் காரியோத்து அவரை காட்டு கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின जो பின்பு शैतान शमौन के पुत्र यहूदे इस्कारियोत के मन में यह डाल चुका था कि उसे पकड़वाए. அல்லேலூயா. हालेलुया. இங்கு யூதாஸ் காரியத்தை பிசாசானவன் தூண்டுகிறான். इधर यहूदा इस्कारियोत को शैतान भड़काता है. அல்லேலூயா. हालेलुया. இங்கு இன்னொரு மனுஷன் தூண்டல, इसे दूसरा एक मनुष्य ने नहीं ஆனா भड़काया. பிசாசே அவனுடைய உள்ளத்துல இன்னொரு தவறான விதையை போடுகிறான். शैतान जो है उसका मनुष्य में दूसरा एक गलत चीजों को डालता நீ है. இயேசுவை காட்டி கொடு. तो यीशु को पकड़वा. அல்லேலூயா. हालेलुया. உனக்கு வெள்ளி காசு கிடைக்கும், तुझे चांदी के सिक्के मिलेंगे, உனக்கு பணம் கிடைக்கும், तुझे पैसे मिलेंगे. நீ இயேசுவை காட்டி கொடு. तो यीशु मसीह को இங்க पकड़वा. சாத்தான் அவனை தூண்ட ஆரம்பித்தான். शैतान उसे भड़काने लगा. இதே காரியத்தை 1 நாளாகமம் 21:1 கூட நான் பார்க்க इसी முடியும். कार्य को पहला इतिहास 21वां अध्याय पहला वचन को देखते समय சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி शैतान इजराइल के विरुद्ध उठकर இஸ்ரவேலை தொகையிடுறதுக்கு தாவீதை ஏவி விட்டது. दाऊद को उकसाया कि इजरायलियों की गिनती ले. அல்லேலூயா. हालेलुया. தாவீதை ஏவுது.
दाऊद को उकसाया, ஜனங்களை நீ வந்து என்ன பண்ண எண்ணு. लोगों को जा गिन। யோவாப் வந்து சொல்றாரு, योआब आगे कहता है, நம்முடைய தேவன் இதை விட 1000 மடங்கு ஜனங்களை பெருக செய்வாரு. हमारे जो परमेश्वर इससे भी सैकड़ों हजार बढ़ाएगा। இந்த காரியத்தை செய்ய வேண்டாம், इस कार्य को नहीं करना है, இல்ல செஞ்சுதான் ஆகணும். नहीं नहीं करना ही है। அல்லேலூயா. हालेलुया। இது கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பா इस இருந்தது. परमेश्वर नजर में बुरा लगी, அது ஒரு பெரிய பாவமாய் மாறி விட்டது. बहुत बहुत बड़ा एक पाप बन गई। அல்லேலூயா. இப்படிதான் முதலாவதாக பிசாசினால் வருகிற ஒரு அசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில அவருடைய தூண்டுதல் நிமித்தமாய் வருகிறது. ऐसी शैतान के द्वारा आने वाले अशुद्ध वो जो उकसाया देता है, इसलिए उसके द्वारा आती है। அதனால நாம் எந்த ஒரு காரியத்தை நமக்குள்ளாக ஒரு ஏவுதல் வரும் பொழுது अगर जो कोई चीजों की उत्साहित हमारे जीवन में आते समय கவனமாய் நாம் அதை ஆராய வேண்டும். सावधानी से उसे परखना चाहिए। சாத்தான் ஏவுதானா இல்ல ஆவியானவர் ஏவுதாரான்னு பார்க்கணும். वो जो शैतान उसे उकसाया या परमेश्वर उसे उकसाया। அல்லேலூயா. அப்ப அந்த தூண்டுதலை நாம் சரியாய் கணித்து கொண்டால், वो उकसाने को हम सही तरह से पहचान लिए तो நம்முடைய வாழ்க்கையில் அசுத்தம் வராமல் நாம் தப்பிக்கொள்ள முடியும். हमारे जीवन में अशुद्ध के बिना बच सकते हैं। இரண்டாவதாக दूसरा, மாம்சத்தின் இச்சை என்று ஒரு காரியம் அங்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. शारीरिक अभिलाषा के बारे में आप कही गई है। அல்லேலூயா. हालेलुया। ரோமர் 6ஆம் அதிகாரத்தின் 19ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, रोमर 6वां अध्याय उसको 19वां वचन को देखते समय, உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் आपके शारीरिक बलहीनता के कारण மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் நான் பேசுகிறேன். तो मनुष्य की रीति पर मैं कहता हूं, அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி जो कुकर्मों को करने के लिए முன்னே நீங்கள் உங்கள் அவயங்களை அசுத்தத்திற்கும் पहले आपको जो अंग को अशुद्ध के लिए, அக்கிரமத்திற்கும் अधर्म के लिए அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல, गुलाम की रीति आपने समर्पण की। அப்ப இங்கு இரண்டாவது ஒரு காரியம் இருக்கிறது. यहाँ पे दूसरा कार्य है, சாத்தான் அடிமைப்படுத்தி சில அசுத்தத்தை கொண்டு வருவார். शैतान कुछ हमें गुलाम करके कुछ अशुद्धों को लाता है। முதலாவது நம்மை தூண்டுகிறான். पहले हमें उकसाता है, இந்த இதத்தை செய், इसे कर, இதை பார், इसे देख என்று சொல்லி இதை தூண்டுவார். इसे उकसाता है இப்ப हमको। அதை தூண்டப்பட்ட மனிதன் அதை செய்யும் பொழுது, इसे उकसा गया मनुष्य उसे करते समय, இரண்டாவது அந்த மனிதனை தனக்கு அடிமைப்படுத்துகிறார். दूसरा वो मनुष्य को अपने गुलाम बना लेता है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। தூண்டும் பொழுது उकसाते समय நமக்கு யோசிக்க நேரம் இருக்கும். हमें सोचने के लिए समय नहीं होता நம்ம है। யோசிச்சு கணித்து கொள்ள முடியும். ऐसे सोचकर हम परख सकते हैं। அல்லேலூயா. हालेलुया। ஆனா அதுல கணித்து கொள்ளாமல் அதை ஆராயாமல் விட்டுவிட்டால், अगर बिना परखे उसे छोड़ देंगे तो நாம் அவனுக்கு அடிமைகளாய் மாறி हम விடுவோம். उसको गुलाम बन जाते हैं। அவன் அடிமையாய் மாறிட்டோம் அப்படினா उसके गुलाम बन गए तो அதை செய்தே ஆக வேண்டும். उसे करना ही है। அல்லேலூயா. हालेलुया। அதுதான் பவுல் அப்போஸ்தலர் மூலமாக ஆவியானவர் அப்படி எழுதுகிறார். वही प्रेरित पौलुस के द्वारा पवित्र आत्मा से लिखता है, முன்னே நாம் எப்படி இருந்தோம், पहले हम कैसे थे, நம்முடைய சரீரம் எப்படி இருந்தது, हमारा शरीर कैसी थी, அக்கிரமத்தையும் அசுத்தத்தையும் நடப்பதற்கு அடிமைகளாய் இருந்தது. कुकर्म अधर्म को करने के लिए गुलाम में थे। அன்றைக்கு அசுத்தம் செய்யும் பொழுது நமக்கு பயம் இல்லை. उस दिन अशुद्ध करते समय हमारे अंदर डर नहीं थी। அன்றைக்கு அக்கிரமம் செய்யும் பொழுது பயம் இல்லை. अधर्म कामों करने के लिए हमारे अंदर भय नहीं थी। ஏனென்றால் क्योंकि நாம அதற்கு அடிமையாய் மாறி இருந்தோம். क्योंकि हम उसके गुलाम में थे। ஆனால் இன்றைக்கு நாம் பரிசுத்தத்திற்கு அடிமைகளாய் இருக்கிறோம். आज हम पवित्रता की गुलाम है। அல்லேலூயா. हालेलुया। அப்ப சாத்தான் இரண்டாவது ஒரு மனிதனை எப்படி அசுத்தப்படுத்துகிறான் என்றால், दूसरा शैतान एक मनुष्य कैसे अशुद्ध करता है, அவனை அடிமைப்படுத்தி தன்னுடைய இச்சைகளை நிறைவேற்றுகிறான். उसे गुलाम बनाकर अपने लालसा अभिलाषा को पूरा करता है। அதைத்தான் எபேசியர் 4ஆம் அதிகாரத்தின் 19ஆம் வசனத்தை இப்படி பார்க்க முடியும். एफेसियर 4 अध्याय 10 वचन में से देखते हैं உணர்வில்லாதவர்களாய், जो निर्बुद्धि बनकर, எபேசியர் 4:19, எபேசியன்ஸ் 4:19, एफेसियों के 4:19, உணர்வில்லாதவர்களாய் जो सुन्न होकर சகலவித அசுத்தங்களையும் सारे लुचेपन को ஆவலோட நடப்பிக்கும்படி जो उसे लालसा के साथ पूरा करने के தங்களை लिए காம விகாரத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார்கள். गंदे कामों लालसा के लिए हमें सौंप देते हैं। அல்லேலூயா. हालेलुया। இங்கு ஒரு பாவம் செய்வதற்கு यहाँ पे एक पाप को करने के लिए உணர்வில்லாதவர்களாய் மாறிட்டாங்க. सुन्न हो जाते இப்ப हैं। இந்த உணர்வு இல்ல அப்படினா अगर ये सुन्न नहीं है तो என்ன நடக்கு தெரியுமா? क्या होगा पता है? அசுத்தத்தை நடப்பதற்கு ஆவலாய் இருக்கிறார்கள். अशुद्ध को करने के लिए चाहत के साथ रहते हैं। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। இதுதான் சாத்தான் அடிமைப்படுத்தி ஒரு மனிதனை அசுத்தப்படுத்துவது. यही एक शैतान गुलाम, एक मनुष्य गुलाम बनाकर उसे अशुद्ध करना। அவன் ஒரு மனிதனை அடிமைப்படுத்தி விட்டால் अगर एक मनुष्य गुलाम कर दिया तो அவனுக்கு உணர்வு இருக்காது. उसे कोई स्मरण नहीं होती है। பாவம் செய்ய உணர்வு வராது. पाप करने के लिए स्मरण नहीं होती है। தவறுகள் செய்ய உணர்வு வராது. गलत काम करने के लिए कुछ स्मरण नहीं होती है। அல்லேலூயா. हालेलुया। சில அடிமைப்பட்டு குடிகளில் அடிமைப்பட்டு இருக்கிறவர்களை பாருங்க. दारू पीने में कुछ गुलाम को देखिए, அவங்களுக்கு என்ன சொன்னாலும் உணர்வு இருக்காது. उनको कुछ भी कहे उनको ऊपर असर नहीं உனக்கு होती है। பொண்டாட்டி இருக்கு, உனக்கு பிள்ளை இருக்குன்னு சொன்னாலும் கேட்கவே மாட்டாங்க. मुझे पत्नी है, बच्चे है बोलेंगे तो नहीं सुनेंगे। ये காரணம் என்ன தெரியுமா? कारण क्या पता है? அவர்களுக்கு அந்த உணர்வை சாத்தான் எடுத்து போட்டான். उनका जो स्मरण है उसे शैतान निकाल फेंक दिया। இப்போ அவங்களுடைய வாழ்க்கையில அந்த இருக்கிற ஒரே ஆவல் என்ன தெரியுமா? तो उनके जीवन में एक ही चाहत क्या पता है? ஆசை என்ன தெரியுமா? आशा क्या पता है? நான் அந்த பாவத்தை செய்யணும், मैं वो पाप को करना எனக்கு है, அந்த தவறு செய்யணும், मुझे वो गलत काम करना எனக்கு அது है, வேணும் मुझे वो चाहिए, என்று சொல்லி அதை மாத்திரமே யோசித்துக் கொண்டு இருப்பார்கள். सिर्फ उसी को ही सोचते रहते हैं।
அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया அப்போ பிசாசு ஒன்று நம்மளை தூண்டுகிறான் शैतान पहले क्या करता है हमें उकसाता है தூண்டும் பொழுதே நாம் எச்சரிக்கையாய் விலகி விடணும் उकसाते ही हम चेतावनी से हट जाना चाहिए இரண்டாவது நம்மை அடிமைப்படுத்தி அவனுடைய அந்த ஆசைகளை நிறைவேற்றுவான் दूसरा हमें गुलाम बनाकर उसका जो अभिलाषा को पूरा करता है நாம் அதிலிருந்து தப்பிக்கொள்வதற்கு அதிகமாய் தேவனுக்கு அடிமைகளாய் மாற तो வேண்டும் उसे बचकर हम परमेश्वर के गुलाम बनकर रहना அதான் चाहिए பரிசுத்தத்திற்கு அடிமைகளாய் மாற इसलिए வேண்டும் पवित्रता की गुलाम बनकर रहना चाहिए மூன்றாவது சாத்தான் எப்படி நடத்துகிறான் तीसरा शैतान हमें कैसे चलाता है அங்க இன்னொரு காரியம் அந்த வசனத்துல பாருங்க உலகத்தின் பெருமை जो दुनिया की जो घमंड है இந்த உலகத்தின் பெருமை என்றால் என்ன ये दुनिया की घमंड बोले थे क्या இந்த பெருமை யாருக்குள்ளாக இருந்தது इस घमंड किसके अंदर थी 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது दूसरा तेसलोनिके दूसरा अध्याय 4वां वचन इस तरह कहती है அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் उसे विरुद्ध खड़े रहने वाला தேவன் என்னப்படுவது எதுவோ तो परमेश्वर जो कहा जाता है ஆராதிக்கப்படுவது எதுவோ जो आराधना किया जाता அவன் क्या है எல்லாவற்றிற்கும் மேலாக उस सबके ऊपर தன்னை உயர்த்துகிறனாயும் अपने आप को जो बैठाने वाला தேவனுடைய ஆலயத்தில் परमेश्वर के भवन में தேவன் போல் உட்கார்ந்து परमेश्वर समान बैठकर தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான் अपने आप को परमेश्वर प्रकट करता है இது யாரை சொல்லுகிறது ये किसको बताती है வரப்போகிற அந்திகிறிஸ்துவை சொல்லுகிறது आने वाली जो मसीह विरोधी को कहता है அல்லேலூயா हालेलुया இப்போ அந்த அந்திகிறிஸ்து பிசாசு அப்படியே வந்து உட்கார மாட்டான் ये जो मसीह विरोधी है ऐसी नहीं बैठ जाता எப்படி ஆண்டவர் வந்து வானத்துல இருந்து தள்ளினாரோ जैसा परमेश्वर ने आकाश में से उसे गिराया नीचे அப்படியே வந்து உட்கார மாட்டான் वैसे आगे नहीं बैठेगा எப்படி வருவான் என்றால் कैसे आएगा ஒரு மனிதன் மூலமாய் அவன் एक வரப்போகிறான் मनुष्य के द्वारा वो आएगा அல்லேலூயா हालेलुया இப்போ அந்த மனிதன் என்ன நினைப்பான் தெரியுமா इस मनुष्य क्या सोचता पता है என்னதான் எல்லாரும் ஆராதிக்கணும் मुझे ही सब लोग आराधना करना है அல்லேலூயா हालेलुया இப்போ என்னதான் எல்லாரும் ஆராதிக்கணும் मुझे ही सब लोग आराधना करना என்னதான் है எல்லாரும் கனப்படுத்தணும் मुझे ही सब लोग आदर सम्मान நான் देना है எல்லாத்துக்கும் மேல உயர்ந்திருக்கணும் मैं सबके ऊपर एक ऊंचा रहना है இதை ஒரு மனிதன் சொல்லுவான் செய்வான் एक ऐसे एक मनुष्य करेगा और बोलेगा இப்போ இந்த மனிதனுக்குள்ளாக இந்த எண்ணத்தை கொண்டு வந்தது யார் इस मनुष्य के अंदर ये सोच विचार को कौन लाया அதுதான் பிசாசு वही शैतान है ஏனா क्योंकि அவனுடைய விருப்பம் தான் उसी का चाहत है தேவனுக்கு மேலாக இருக்க வேண்டும் परमेश्वर को ऊपर बैठना है அவனுடைய விருப்பம் தான் उसी का ही चाहत என்னை है எல்லாரும் ஆராதிக்க मुझे வேண்டும் सब लोग आराधना करना இப்போ है என்ன நடக்குது தெரியுமா अभी क्या होती है தன்னுடைய ஆசை விருப்பங்களை अपने अभिलाषा चाहत को இன்னொரு மனிதன் மூலமாக நிறைவேற்றுகிறார் दूसरे के मनुष्य के द्वारा पूरा करता है அல்லேலூயா हालेलुया இப்போ அந்த மனிதன் நிறைவேற்ற என்ன பண்ணணும் தெரியுமா उस मनुष्य पूरा करने के लिए क्या करना है அந்த மனிதனை முழுமையாய் ஆளுகை செய்ய उस வேண்டும் मनुष्य को पूरी तरह से उसका अधीन में लाना है அல்லேலூயா हालेलुया இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில மாம்சத்தின் பெருமை வருகிறது तो हमारे जीवन में जो शारीरिक घमंड आती है இந்த மாம்சத்தின் பெருமை எங்கிருந்து வருகிறேன்டா शारीरिक घमंड किधर से आती है बोलेंगे எந்த மனிதனை பிசாசு ஆளுகை செய்கிறானோ அந்த மனிதனுக்குள் பெருமை வரும் जिस मनुष्य को शैतान राज करता है उसी मनुष्य के अंदर एक जो घमंड आती है அல்லேலூயா हालेलुया அப்ப பிசாசின் இந்த அசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில வருகிறதுக்கு மூன்றாவது வழி என்ன தெரியுமா शैतान के जो अशुद्ध हमारे जीवन में आने के तीसरा मार्ग क्या पता है அவன் ஒரு மனிதனை ஆளுகை செய்து वो एक मनुष्य के ऊपर राज कर அந்த மனிதன் மூலமாக தன்னுடைய விருப்பத்தை उस நிறைவேற்றுவார் मनुष्य के द्वारा अपने आशा को पूरा करता है அல்லேலூயா हालेलुया இன்னைக்கு अनेகர் இதுல பிடிபட்டு இருக்காங்க कई सारे लोग इसमें इस जाल में फंसे हुए அவனுடைய हैं ஆளுகையில உள்ள போயாச்சு அப்படினா उसके अधीन में चले गए அவன் என்ன விரும்புறானோ அதை செய்வான் वो जो कोई चाहता है उसे पूरा करेगा அவனுடைய ஆசை முழுவதுமாய் उसकी நிறைவேற்றுவான் सारा आशा को पूरा करेगा அதற்கு அந்த மனிதனுடைய ஜீவனை கூட எடுக்க அவன் தயங்க மாட்டான் उसके लिए मनुष्य को जीवन को लेने भी वो नहीं एक पल के लिए भी नहीं सोचेगा அல்லேலூயா हालेलुया இப்படிப்பட்ட மிருகத்தின் அசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில வந்துர கூடாது ऐसे जानवर की अशुद्ध हमारे जीवन में नहीं आना चाहिए அல்லேலூயா हालेलुया அத யோவான் 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது யோहन्ना 8वां अध्याय 44वां वचन इस तरह कहती है நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள் आप अपने आपके पिता नामक जो शैतान से उत्पन्न हुए हैं ஜான் 8:44 யோहन्ना 8:44 உங்கள் பிதாவுடைய இச்சைகளின் செய்ய மனதாய் இருக்கிறீர்கள் आपके पिता के जो इच्छा लालसा को पूरा करने के लिए चाहत के साथ है वो அவன் ஆதி முதற் கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறார் आरंभ से हत्यारा है அல்லேலூயா हालेलुया அப்ப என்ன இங்க பாருங்க பிதாவின் இச்சையின்படி செய்ய நீங்க மனதா இருக்கிறீங்க पिता की लालसाओं के पूरा करने में आप चाहत के साथ அவனுடைய हैं குணம் என்ன தெரியுமா उसका गुण क्या पता है ஆதியில இருந்தே மனுஷ கொலைபாதகன் वो जो आरंभ से हत्यारा है அதத்தான் இன்னைக்கு நம்ம தேசத்துல நடந்து கொண்டு இருக்கிறது आज तक हमारे देश में वही हो रही है அடுத்தவனை கொன்னாது நம்ம உயர்ந்திரணும் दूसरे को हत्या करके हमें ऊपर आना है அடுத்தவனை அழிச்சாது நம்ம உயர்ந்திரணும் दूसरे कैसे भी नाश करके भी ऊपर இது आना எல்லாமே है பிசாசின் குணங்கள் ये सब सारे शैतान की गुण அவனுடைய है விருப்பங்கள் उसी का चाहत है இப்ப அந்த விருப்பம் எப்படி நிறைவேறுகிறது वो என்றால் जो चाहत कैसा पूरा होता है
அவனுடைய அண்டர்ல ஒரு மனுஷன் போயிட்டா அப்படினா நிறைவேறிடும். उसका अधीन में एक मनुष्य चले जाएंगे तो उसे पूरा होता है. ஹalleluya. हालेलुया. அப்ப ஒரு மனுஷனை தூண்டி பாவம் செய்ய வைப்பான். एक मनुष्य को उकसाकर वो पाप में गिराता है. இரண்டாவது ஒரு மனுஷனை அடிமைப்படுத்தி பாவம் செய்ய வைப்பான். दूसरा एक मनुष्य गुलाम बनाकर पाप करवाता है. மூன்றாவது அவனை ஆளுகை செய்து அவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவான். दूसरा उसे उसके ऊपर प्रबल होकर उसका द्वारा पाप को पूरा करता है. ஹalleluya. हालेलुया. காலம் கடைசியா இருக்கிறது. जिस समय आखिरी है. இதெல்லாமே நாம் எச்சரிப்போடு நடந்து கொள்ள इस வேண்டும். सारे चीजों में चौकसी से चलना चाहिए. என்னை சாத்தான் தூண்டுகிறானா? मुझे शैतान उकसाता है. என்னை சாத்தான் அடிமைப்படுத்தி இருக்கிறானா? मुझे शैतान गुलाम बनाया है அல்லது क्या? என்னை ஆளுகை செய்கிறானா? नहीं तो मुझे मेरा ऊपर राज करता எந்த है. நிலையில் நாம் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொண்டு किस हाल में हम है करके स्मरण कर அதிலிருந்து விடுதலையாகி வெளியே வர வேண்டும். उससे बचकर हम बाहर आना है. இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையில பிசாசுனுடைய அசுத்தங்கள் வந்துவிடும். नहीं तो हमारे जीवन में शैतान की अशुद्ध आ जाएगी. ஹalleluya. हालेलुया. அப்போ ஒன்று மனிதனுடைய தீட்டு நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடாது. एक तो मनुष्य का अशुद्ध हमारे जीवन में नहीं आना चाहिए. இரண்டாவது மிருகத்தினுடைய தீட்டு வரக்கூடாது. दूसरा जानवर की अशुद्ध हमारे जीवन में नहीं आना चाहिए. மூன்றாவது வஸ்துனுடைய தீட்டு என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. दूसरा जो वस्तुओं को जो अशुद्ध है वो नहीं आना चाहिए. ஹalleluya. हालेलुया. அப்பனா பொருட்கள் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் அசுத்தம் வரக்கூடாது. वस्तुओं के कारण हमारे जीवन में अशुद्ध नहीं होना चाहिए. எபேசியர் 5ஆம் அதிகாரத்தின் 18ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது. एफेसी 5:18 वचन इस तरह कहती है. நீங்கள் துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் और दाखरस से मतवाले न बनो, ஆவியினால் நிறைந்து. आत्मा से भरकर. அப்ப துன்மார்க்கத்திற்கு ஏதுவான वो जो अधर्म कामों के लुच्चेपन के करने के लिए மதுபான வெறி கொள்ளக்கூடாதா? दाखरस की मतवाले ने बनो. ஹalleluya. हालेलुया. அப்ப இந்த மதுபானம் जो दाखरस है அல்லது போதை பழக்க வழக்கங்கள் போதை வஸ்துகள் இருக்கிறது. जो अपना नशीले पदार्थों की जो गुलामीपन है, அதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில தீட்டு வரக்கூடாது. उसके कारण हमारे जीवन में अशुद्ध नहीं आना चाहिए. நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரத்தின் नीति वचन 23वां अध्याय 31 32 இப்படியாய் சொல்லுகிறது. 31 और 32 इस तरह कहती है. மதுபான இரத்த வர்ணமாய் இருக்கிறது. जो दाग मधु है लाल दिखाई देता है. பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும். कटोरे में उसका सुंदर रंग होता है. ஆனா அத பார்க்காத. लेकिन उसे मत देख. அத பார்க்காத. उसे मत देख. அது மெதுவா தான் இறங்கும். वो जो धीरे से उतरती ஆனா है, முடிவிலே அது பாம்பை போல கடிக்கும். लेकिन अंत में सर्प के नाई डसता है. அது விரியனை போல தீண்டும். वो जो सर्प के नाम डसता है. அப்ப நம்முடைய வாழ்க்கையில இந்த போதை பொருட்கள் மூலமாக வருகிற தீட்டு நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடாது. तो हमारे जीवन में नशीले पदार्थों के कारण जो द्वार आती है वो शुद्ध हमारे जीवन में नहीं आना चाहिए. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. பார்ட்டிக்கெல்லாம் போறீங்க. पार्टी में जाते हैं. ஹalleluya. हालेलुया. நல்ல சாப்பாடு பார்ட்டினா போயிட்டு வாங்க. अच्छे खाने की पार्टी बोले तो जाकर आइए. அதே வேளையில उसी समय में உங்களுக்கு தெரியுது நான் போறது ஒரு தவறான பார்ட்டி. आप जानते हैं मैं जाता हूँ वो गलत पार्टी है, அங்க போயிட்டு उसे उधर जाकर மறுநாள் இங்க வந்து ஆராதனை பண்ணாதீங்க. कल यहाँ पे आके आराधना मत कीजिए. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. நீங்கள் அங்கு போய் அந்த வஸ்துவை தொட்டு ஒரு தவறு பண்ணுகிறீர்களோ அசுத்தம் உண்டாக்குகிறீர்கள். अगर आप उधर जाकर एक वस्तु को छू कर आप अशुद्ध बन जाते हैं. அதே அசுத்த கைகளோடு நான் மறுநாள் இங்க வந்து நிற்க கூடாது. वही अशुद्ध हाथों से आकर यहाँ पे आके खड़े नहीं रहना चाहिए. ஹalleluya. हालेलुया. அதான் கடந்த வாரத்துல நாம் தியானித்தோம். इसलिए गए हफ्ते में अध्ययन किए. ஒரு மனுஷன் பரிசுத்தப்படுவதற்கு 3 நாட்கள் एक தேவைப்படுகிறது. मनुष्य का पवित्र होने के लिए शुद्धिकरण के लिए 3 दिन लगती है. ஹalleluya. हालेलुया. இன்னைக்கு இருக்க ஆபீஸ்ல சாட்டர்டே தான் பார்ட்டி இருக்கும். तो आज इनके जो आज के ऑफिसों में शनिवार को पार्टी होती है. சாட்டர்டே பார்ட்டி பண்ணிட்டு சண்டே ஆராதனைக்கு வந்துருவாங்க. कुछ सैटरडे में पार्टी करके संडे में आराधना आ Be जाते हैं. careful. सावधानी से रहिए. ஹalleluya. हालेलुया. சோ இப்படிப்பட்ட தீட்டு நிமித்தம் ஒரு மனிதன் சமாதான பலியை தொடக்கூடாது. ऐसे अशुद्ध के कारण एक मनुष्य मेल बलि को न चुना चाहिए. மனுஷருடைய தீட்டா இருக்கலாம், जब मनुष्य का अशुद्ध हो सकती है, மிருகத்தின் அல்லது பிசாசின் தீட்டா இருக்கலாம், जो जानवर है शैतान के अशुद्ध हो सकती है, அல்லது ஒரு பொருட்களின் மூலமாய் ஒரு தீட்டா இருக்கலாம். वस्तु के कारण होने वाला अशुद्ध हो सकती है. அந்த தீட்டை கொண்டுட்டு நீங்கள் சமாதான பலியை தொடக்கூடாது. अशुद्ध को लेकर मेल बलि में भागने लेना है. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. சோ அப்ப இதை தொடும் பொழுது என்ன நடக்கிறது? ऐसे छूते समय क्या होती है? அதான் அந்த வசனம் சொல்லுகிறது, वचन कहती है தன்னுடைய ஜனத்தில் இராதபடி அறுப்புண்டு போவான். अपने लोगों के बीच में से नाश किया जाएगा. ஹalleluya. हालेलुया. அவன் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான். नाश किया जाएगा. எந்த ஜனத்தில் இராதபடி அவன் அறுப்புண்டு போவான்? कौन से मनुष्य के बीच में से नाश किया जाएगा? 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, दूसरा कोरिन्थियर 5वां अध्याय 10वां वचन इस तरह कहती है, சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது जो शरीर में जो अपने जो करते हैं भलाई हो बुराई हो, தக்க பலனை அடையும்படி वो जो कामों की बदला जो நாம் मिले, எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். हम सब मसीह के न्याय के आसन के सामने खुल जाए. கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக நாம் நிற்க போகிறோம். तो मसीह के न्याय के आसन के सामने हम खड़े होने वाले हैं. அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது अपने अपने क्रियाओं हो जो भला हो या बुरा हो, எல்லாருக்கும் அந்த நியாய தீர்ப்பு வரப்போகுது. सबके लिए वो बदला मिलेगी. அப்ப அந்த நியாய தீர்ப்புனால எல்லா ஜனங்களும் வந்து वो நிப்பாங்க. न्याय के दिन में सारे लोग आके खड़े होते हैं. இப்ப அங்க ஆண்டவர் அப்படியே பிரிக்க ஆரம்பிப்பார். वहां पे परमेश्वर वहां पे अलग करने ஒரு लगेगा. கூட்டம் பரிசுத்த கூட்டமாய் மாறும், एक झुंड पवित्र, एक दल पवित्र बन जाती ஒரு है, கூட்டம் அசுத்த கூட்டமாய் மாறும். एक दल अशुद्ध बन जाती है. இப்போ சில பேர் வந்து
कुछ लोग போய் आकर நிக்கும் பொழுது जाकर खड़े रहते இந்த समय பரிசுத்தவான்கள் நிக்கிறது போல தான் நிப்பாங்க. पवित्र जैसे खड़े रहते वैसे ही खड़े रहते हैं। ஹalleluya. हालेलुया। ஏ அந்த சிஸ்டர் தான் எனக்கு தெரியுமே, वो बहन तो मैं जानता हूँ, அந்த சகோதரர் தான் எனக்கு தெரியுமே, वो भाई को मैं जानता அவனுக்கு हूँ, பின்னாடி நான் போய் நிக்கிறேன். उसे पीछे जगह में खड़े हो அங்க जाऊंगा, போய் தான் நிப்பாங்க. वहां पे जाके खड़े रहते हैं। நியாயாசனத்திலிருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது न्याय के आसन से यीशु मसीह प्रकट होते समय இந்த கூட்டத்திலிருந்து அசுத்தம் செய்தவன் அறுப்புண்டு போவான். इस दल से अशुद्ध करने वाला बाहर निकाला இந்த जाएगा, கூட்டத்தை பிரிக்கப்படுவான். उस दल से अलग किया நீ जाएगा। பரிசுத்தவான்களோடு இணைந்து இருந்தாலும் கூட अगर तो पवित्र जल के साथ संगति में रहा तो भी, அசுத்தத்தோடு வாழ்ந்தால் अशुद्ध के साथ जिए तो ஜனத்திலிருந்து நீ அறுப்புண்டு போவான். लोगों से अलग किया जाएगा। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। கர்த்தர் அந்த ஜனத்திலிருந்து பரிசுத்தவான் கூட்டத்தை அப்படியே பிரிப்பார். उस पवित्र दल से वो वैसे अलग कर देगा, பிரித்து நரகத்திற்கு கொண்டு போவார். लेकर अलग कर नरक में ले जाएगा। ஹalleluya. हालेलुया। அதனால இப்படிப்பட்ட தீட்டுகளோடு ऐसे ऐसे अशुद्ध के कारण நம் வாழாதபடிக்கும் हम जीना नहीं चाहिए, ஆண்டவருக்கு ஆராதனை செய்யாதபடிக்கும் परमेश्वर का आराधना नहीं करना चाहिए, விசேஷமாக தேவனுடைய பந்தியை தொடாதபடிக்கும் विशेष रूप से प्रभु भोजन में न भाग लेना चाहिए। கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்டு परमेश्वर के पास क्षमा पाकर, மன்னிப்பை பெற்றுக்கொண்டு क्षमा को पाकर பரிசுத்த உள்ளத்தோடு அவருக்கு முன்பாக நிற்க வேண்டும். पवित्र हृदय के साथ उसके सामने खड़े रहना चाहिए। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। அதற்காக நீங்க எல்லாரும் எடுக்க வேண்டாம்னு சொல்ல வரல. इसीलिए मैं इसके लिए मैं सब लोगों को उसमें भाग नहीं लेना करके नहीं कहता हूँ, பரிசுத்தமா எடுங்க, पवित्र बनकर लीजिए, ஆயத்தத்தோடு எடுங்க. तैयारी के साथ लीजिए। ஹalleluya. हालेलुया। அப்ப இந்த சமாதான பலியை இவர்கள் தொடக்கூடாது. ये मेल बलि को ये नहीं चुना चाहिए। ஹalleluya. हालेलुया। சோ இப்படி தொடும் பொழுது அவன் அறுப்புண்டு போகிறவனா இருக்கிறான். ऐसे छूते समय वो मनुष्य अलग किया जाएगा। கடைசியாக சமாதான பலி எப்படி சாப்பிட வேண்டும் कैसे आखिरी में जो मेल बलि को कैसे खाना चाहिए, அதை சொல்லி நான் முடிக்கிறேன். उसे कहकर லேவியராகமம் 7ஆம் அதிகாரத்தின் 15 18 வரைக்கும் சொல்லப்பட்டு இருக்கிறது. लेवी 7वां अध्याय 15 से लेकर 18 तक वो அங்கு சொல்லப்பட்டு இருக்கிறது சமாதான பலியை எப்படி சாப்பிட वो வேண்டும். जो मेल बलि को कैसे खाना चाहिए। இதுவரைக்கும் நாம் பார்த்தது யார் சாப்பிடக்கூடாது, अब तक हम देखे खून नहीं खाना चाहिए, ஆனால் யார் எப்படி சாப்பிட வேண்டும் என்று இருக்கிறது, ஒரு ரூல்ஸ் இருக்கிறது. कैसा खाना चाहिए बोल के एक रीति है। ஹalleluya. हालेलुया। இங்கு சொல்லப்பட்டு இருக்கிறது यहाँ पे कहा गया है ஸ்தோத்திர பலியின் மாம்சமானது स्तुति बलि के जो मांस है செலுத்தப்பட்ட அன்றைய தினமே புசிக்கப்பட वो வேண்டும். जो बलि चढ़ाया गया उसी दिन वो खाया जाना है, அதில் ஒன்றும் விடியற்காலம் மட்டும் வைக்கப்படலாகாது. उसमें से कुछ भी बोर तक शेष न रखना चाहिए। அப்ப ஸ்தோத்திர பலியாய் நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன், மூன்று விதமா இந்த சமாதான பலியை கொடுக்கிறார்கள். तो 3 तरह से जो मेल बलि को चढ़ाते हैं, ஒன்று ஸ்தோத்திர பலியாய் வருகிறது, एक स्तुति बलि के द्वारा आती है, இரண்டாவது உற்சாக பலியாய் வருகிறது, लेकिन दूसरा उत्साहित बलि के द्वारा மூன்றாவது आती है, பொருத்தனை பலியாய் வருகிறது. दूसरा वाचा के बलि के अनुसार இப்போ आती ஒரு है। மனிதன் ஸ்தோத்திர பலியை கொண்டு வரும் பொழுது एक मनुष्य स्तुति बलि को ले आते समय அந்த மாம்சத்தை அன்றைக்கே சாப்பிட்டு விட வேண்டும். उस मांस को उसी दिन खा के पूरा करना चाहिए, அது வந்து விடியற்காலம் வைக்கவே கூடாது. बोर तक उसे रखना नहीं चाहिए। அப்ப இதன் மூலம் நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் इसके தெரியுமா? द्वारा हम क्या सीख लेते हैं? ஒரு மனிதன் கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலி செலுத்துகிறான் என்றால், जो कोई मनुष्य अपने परमेश्वर के लिए स्तुति बलि चढ़ाए तो ஸ்தோத்திரம் என்றால் கர்த்தருக்கு நன்றி பலி செலுத்துகிறான் என்றால், स्तुति बलि बोलो तो परमेश्वर को धन्यवाद बलि எப்பொழுது செலுத்த வேண்டும் தெரியுமா? कब उसको चढ़ाना है? எப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து நன்மைகளை பெறுகிறோமோ, जब भी परमेश्वर से भलाई हम पाते हैं, கர்த்தரிடத்திலிருந்து இரக்கத்தை பெறுகிறோமோ, परमेश्वर से दया को हम पाते हैं, கர்த்தரிடத்திலிருந்து கிருபையை பெறுகிறோமோ, परमेश्वर से अनुग्रह को हम पाते हैं, அந்த உடனே நன்றி சொல்கிற உள்ளம் நமக்கு இருக்க வேண்டும். तुरंत हम धन्यवाद कहने वाला हृदय होना चाहिए। ஹalleluya. हालेलुया। பெற்றுக்கொண்ட நன்மைக்கு நன்றி சொல்கிறவர்களாய் இருக்க जो வேண்டும். पाए हो भलाई के लिए धन्यवाद कहना चाहिए, அதெல்லாம் தள்ளி போடக்கூடாது. उसे हम देरी नहीं करना है। ஹalleluya. हालेलुया। சில வசனங்களை குறித்துக் கொள்ளுங்கள். कुछ वचन को आप लिख लीजिए। யோசுவா 8ஆம் அதிகாரத்தின் 31ஆம் வசனம். योशुआ 8वां अध्याय 31वां वचन, கர்த்தருக்கு சர்வாங்க தகனம் சமாதான பலிகளை செலுத்துகிறார்கள். तो परमेश्वर को शांति बलि को चढ़ाते हैं। ஏன் செலுத்தினார்கள் தெரியுமா? क्यों चढ़ाते हैं? ஆயின் மீது ஜெயம் கிடைத்தது. आई के ऊपर विजय मिला। இதே ஆயின் மீது எனக்கு தோல்வி வந்தது. यही आई के ऊपर मुझे एक हार आई, ஆனால் அதன் மீது மறுபடியும் கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார் எனக்கு. लेकिन उसके ऊपर फिर से परमेश्वर ने एक विजय அந்த को दिया। ஜெயம் கிடைத்த உடனே उसे विजय मिलते ही அன்றைக்கே யோசுவாவும் ஜனங்களும் சமாதான பலி கொடுக்க उसी दिन ஆரம்பித்தார்கள். योशुआ और लोगों ने मिलकर मेल बलि को जो चढ़ाने लगे, அன்றைக்கே கர்த்தருக்கு நன்றி செலுத்த उसी ஆரம்பித்தார்கள். दिन परमेश्वर को धन्यवाद कहने लगे। நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு ஜெயம் கொடுக்கும் பொழுது கர்த்தருக்கு நன்றி செலுத்த हमारे வேண்டும். जीवन में परमेश्वर विजय देते समय एक धन्यवाद को कहना है। இரண்டாவதாக 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். दूसरा सामुएल 6वां अध्याय 17वां वचन, கர்த்தருடைய பெட்டி உள்ளே வந்தவுடனே परमेश्वर का जो संदूक अंदर आते ही தாவீதும் ஜனங்களும் சமாதான பலிகளை இட்டார்கள். दाऊद और लोग मिलकर मेल बलि को चढ़ाने लगे। கர்த்தருடைய பெட்டி என்பது என்ன? परमेश्वर का संदूक बोले तो क्या? கர்த்தர் நம்முடைய நடுவில் வாசம் பண்ணுகிறார் என்பதின் அர்த்தம் அது. परमेश्वर हम बीच में निवास करता है उसका मतलब है। அப்ப உங்களுக்கும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்க आप வேண்டும். और मुझे एक भरोसा होना चाहिए, கர்த்தர் என் நடுவில் வாசம் பண்ணுகிறார். परमेश्वर मेरे बीच में निवास करता है, கர்த்தரின் வீட்டில் வாசம் பண்ணுகிறார். परमेश्वर मेरे घर में निवास கர்த்தரின் करता है, சபையில் வாசம் பண்ணுகிறார். परमेश्वर मेरे कलीसिया में निवास करता இந்த है। நினைவு இருப்பவர்கள் நன்றி சொல்வார்கள். स्मरण करने वाले धन्यवाद कहेंगे। ஹalleluya. हालेलुया। கர்த்தர் என் கூட இருக்கிறார். परमेश्वर मेरे साथ है। இதை விட ஒரு பெரிய காரியம் எனக்கு என்ன வேணும்? इससे बड़ा काम मेरे लिए क्या चाहिए? இதை விட ஒரு பெரிய நன்மை எனக்கு என்ன इससे வேண்டும்? बड़ा भलाई मुझे क्या चाहिए? அந்த நன்மையை உணர்ந்தவர்கள் கர்த்தருக்கு சமாதான பலி वो இடுவார்கள். जो भलाई को स्मरण करते ही प्रभु को मेल बलि को चढ़ाएंगे। அவர்கள் நன்றி சொல்ல தவறக்கூடாது. उसे धन्यवाद कहने के लिए वो रोकना नहीं 2 चाहिए। சாமுவேல் 24 25ல பார்க்கும் பொழுது दूसरा सामुएल 24 और 25 में देखते हैं, தாவீது கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டினார். परमेश्वर
दाऊद ने परमेश्वर के लिए वेदी बनाया, ஏன் பலிபீடம் கட்டி அங்கு சமாதான பலி கொடுத்தார் தெரியுமா? क्यों वहां पे वेदी बनाकर और मेल बलि को चढ़ाया? தேசத்திற்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கர்த்தர் கேட்டருளினார். देश के निमित्त बिनती सुन ली, इसलिए उसने चढ़ाया। மூன்றாவது, என்னுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டால் அதற்கு நான் நன்றி சொல்ல வேண்டும். तीसरा, मैं परमेश्वर मेरे प्रार्थना सुना दो, उसके लिए धन्यवाद कहना है। ஹalleluya. हालेलुया। நம்முடைய வாழ்க்கையில எத்தனை ஜெபங்களை கர்த்தர் கேட்டு இருக்கிறார். हमारे जीवन में कई सारे प्रार्थनाओं को परमेश्वर ने सुना அதற்கான है, நன்மைகளை பெற்றிருக்கிறோம். उसके लिए भलाई को हम पाए हैं, அதற்கான பதிலை பெற்றிருக்கிறோம். उसके लिए उत्तर हम पाए हैं। பதிலை பெற்ற உடனே நம்ம கர்த்தரை மறந்துட கூடாது. मुझे उत्तर मिलते ही परमेश्वर को नहीं भूलना அந்த चाहिए, உடனே கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. तुरंत परमेश्वर को धन्यवाद कहिए। ஹalleluya. हालेलुया। ஜெயம் வரும் பொழுது நன்றி சொல்ல வேண்டும். विजय आते समय धन्यवाद कहना है, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நன்றி சொல்ல வேண்டும். परमेश्वर में साथ रहते समय धन्यवाद कहना நம்முடைய है, ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கும் பொழுது நன்றி சொல்ல हमारे வேண்டும். प्रार्थना को उत्तर मिलते समय हम धन्यवाद कहना है। ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் இப்படியாய் சொல்கிறது. पहला राजा 3 अध्याय 15 वचन इस तरह कहती है, சொப்பனத்தை நித்திரை தெளிந்து எழுந்த பொழுது, जो नींद में से उठने के बाद சாலமோன் நித்திரை தெளிந்து எழும்புகிறார். सुलेमान जैसे नींद में से उठा, அவர் அது சொப்பனம் என்று அறிந்து கொள்கிறார். वो जो स्वप्न करके जान लेता है, அதிகாலை எழுந்து எல்லாரும் கூப்பிட்டு சமாதான பலி वो கொடுக்கிறார். सारे लोग को सुबह ही बुलाकर मेल बलि को देता चढ़ाता है। ஹalleluya. இங்க हालेलुया। சாலமோன் ஏன் சமாதான பலி கொடுத்தார்? क्यों सुलेमान यहाँ पे मेल बलि को चढ़ाया? ஒரு சொப்பனம் எனக்கு கிடைத்தது. एक सपना में ஒரு स्वप्न मुझे தரிசனம் मिला, எனக்கு एक கிடைத்தது. दर्शन मुझे मिली, ஆண்டவர் என்னோடு பேசி இருக்கிறார். परमेश्वर मेरे से बात किया। எப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய தரிசனம் கிடைக்கிறதோ அப்பலாம் நன்றி சொல்லணும். जब जब परमेश्वर का दर्शन मिला तब तब हम धन्यवाद कहना है। தரிசனம் கிடைச்சது, दर्शन मिली, சொப்பனம் பார்த்தேன், सपनों देखा, ஆண்டவர் அப்படியே மறந்துட கூடாது. परमेश्वर वैसे ही भूलना नहीं चाहिए। ஹalleluya. हालेलुया। பரலோகத்தில் இருக்கிற தெய்வம் மனிதருக்கு முன்பாக வருகிறாரே, स्वर्ग में रहने वाला परमेश्वर एक मनुष्य के सामने आता है, அதற்கு நாம் நன்றி உள்ளவர்களா இருக்க கூடாதா? इसके लिए हम धन्यवाद रूपी नहीं बनना चाहिए। ஹalleluya. हालेलुया। அப்ப ஸ்தோத்திர பலி எப்பொழுது செலுத்த வேண்டும் என்றால், स्तुति बलि कब कब चढ़ाना है? நம்முடைய வாழ்க்கையில் ஜெயம் கிடைத்த உடனே சொல்ல வேண்டும். हमारे जीवन में विजय पाते ही कहना चाहिए। நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் கூட இருக்கும் பொழுது சொல்ல வேண்டும். हमारे जीवन में परमेश्वर साथ में रहते समय कहना है। நம்முடைய வாழ்க்கையில தரிசனங்கள் கிடைக்கும் பொழுது நாம் சொல்ல வேண்டும். हमारे जीवन में दर्शन मिलते ही हम कहना है। நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்த நன்மைகளை எப்பொழுதெல்லாம் அனுபவிக்கிறோமோ அந்த நேரங்களில் எல்லாம் ஸ்தோத்திர பலி செலுத்திக் கொண்டே இருக்க हमारे जीवन में வேண்டும். जब जब परमेश्वर देने वाला जो भलाई को अनुभव करते हैं तब तब हम धन्यवाद कहते रहना है। ஹalleluya. हालेलुया। அதுதான் நன்றி பலியா இருக்கிறது. वही मेल बलि है। ஹalleluya. हालेलुया। அடுத்ததாக दूसरा, அந்த 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் இப்படியே சொல்கிறது. पहला सामुएल पहला अध्याय 24वां वचन इस तरह कहती है, சாரி ஃபர்ஸ்ட் இந்த லேவியராகமம் 7ஆம் அதிகாரத்தை வாசிக்கலாம். पहला लेवी के 7वां अध्याय को லேவியராகமம் 7ஆம் அதிகாரத்தின் 16ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, लेवी के 7वां अध्याय 16 वचन को पढ़ते அவன் समय, செலுத்தும் பலி பொருத்தனையாவது உற்சாக பலியாவது இருக்குமானால், पर यदि उसके बलिदान का चढ़ावा मन्नत का व स्वच्छ का हो, இது சமாதான பலியில ஒன்று தான். ये भी मेल बलि में एक இது है। பொருத்தனை பலி அல்லது உற்சாக பலி. एक तो ये मन्नत का बलि है, एक स्वच्छ बलि है। இங்க சொல்லப்பட்டு இருக்கிறது, यहाँ पे कहा गया இது है அன்னைக்கு சாப்பிடலாம், उसी दिन वो उसको खाना है, மீதியானது மறுநாளும் சாப்பிடலாம், जो बाकी जो है कल के दिन भी खा सकते हैं, மூன்றாம் நாள் சாப்பிடக்கூடாது, அக்னியில எரிச்சிடணும். तीसरे दिन उसे खाना नीचे अग्नि में जला देना அப்படி है। மூன்றாம் நாள் அதை சாப்பிட்டால் अगर जो कोई से तीसरा दिन அந்த खाए பலி तो அங்கீகரிக்கப்படாது. उस बलि अंगीकार किया ना அது जाएगा, அருவருப்பாய் இருக்கும். वो घृणित हो जाएगी। அதை புசிக்கிறவன் அக்கிரமத்தை சுமப்பான். वो जो खाने वाले जो अधर्म को अपने ऊपर ले लेगा। ஹalleluya. हालेलुया। அப்போ முதலாவது நன்றி எப்போ சொல்லணும்னா நன்மை கிடைத்த உடனே जो சொல்லிரணும். पहले जो धन्यवाद कब कहना है, भलाई मिलते कहना है। இரண்டாவது ஒரு பொருத்தனை பலி செலுத்துறாங்க, दूसरा एक मन्नत की बलि को चढ़ाते அல்லது हैं, உற்சாகமாய் கர்த்தர் கொடுக்கறாங்க. तो उत्साह के साथ परमेश्वर को देते இந்த हैं। பலியை குறித்து சொல்லப்பட்டு इस இருக்கிறது, बलि के बारे में कहा गया है, அன்றைக்கு சாப்பிடலாம், उसी दिन खाना है, மறுநாள் சாப்பிடலாம், दूसरे दिन खाना है, மூன்றாம் நாள் சாப்பிடக்கூடாது. तीसरा दिन नहीं खाना है। ஹalleluya. हालेलुया। அப்படி என்றால் என்ன தெரியுமா? वैसे बोले थे क्या, இந்த பலி ये जो बलि जो है நம்முடைய மனது நிறைவோடு இருக்கும் பொழுது செலுத்திரணும். हमारे मन पूरा रहते समय ही वो चढ़ा देना है। ஹalleluya. हालेलुया। கர்த்தருக்கு ஒரு பொருத்தனை செய்யும் பொழுது अगर परमेश्वर के पास मन्नत मांगे அந்த तो பொருத்தனை நாம் பண்ணின பொருத்தனையை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். उस मन्नत को परमेश्वर पूरा करता है। ஹalleluya. हालेलुया। நாம் எதை கேட்டோமோ அதை செய்கிறார். हम जो कुछ मांगते हैं उसे करता है। அதை செய்யும் பொழுது उसे करते ही நாம் நம்முடைய பொருத்தனை எப்படி நிறைவேற்றணும் தெரியுமா? हमारा मन्नत को कैसा पूरा करना है, நம்முடைய மனது நிறைவோடு இருக்கும் பொழுது செலுத்த வேண்டும். हमारा मन परिपूर्ण रहते ही हम करना है, குழப்பத்தோடு இருக்க கூட செலுத்தக்கூடாது. संदेह के साथ नहीं करना है। ஹalleluya. हालेलुया। 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, पहला अध्याय 24वां वचन को देखते समय, அன்னாள் பாருங்க அந்த குழந்தையை பால் மறக்க பண்ணின பின்பு जो दूध से छुड़ाते ही அங்க காளைகளை மாவெல்லாம் எடுத்துட்டு போய் அங்க பொருத்தனையில் நிறைவேற்றுகிறார். बछड़े आटे सबको ले जाकर उधर बलि को चढ़ाता है। புருஷன் வந்து கூப்பிடுகிறார், पति को आके बुलाती வா है, நம்ம போவோம். जाएंगे। இல்ல நான் வந்து பால் மறக்க பண்ணினதுக்கு அப்புறம் தான் நான் போவேன். दूध को छुड़ाते ही मैं जाऊंगी। அது வரைக்கும் இந்த பிள்ளை கர்த்தர் கொடுத்ததுதான். तब तक ये जो
बच्चा है परमेश्वर दिया हुआ है, ஆனால் என்னுடைய மன நிறைவோடு இருக்கும் பொழுது நான் கர்த்தருக்காய் கொடுக்க मैं வேண்டும். मेरे पूरे मन में रहते समय परमेश्वर के लिए देना है. கர்த்தரிடத்திலிருந்து நாம் செய்த அந்த பொருத்தனை கர்த்தர் பதில் தரும் பொழுது तो परमेश्वर से मन्नत किया उसे उत्तर मिलते समय நாம எப்ப சந்தோஷமா இருக்கோமோ அப்பவே கொடுத்துறணும். हम जब खुशी आनंद के साथ है तभी हम उसको चढ़ा देना இந்த है. மாம்சம் இருக்குல்ல 2 நாள் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ये जो देह जो शरीर जो है 2 दिन जो फ्रेश रहती है, மூன்றாவது நாள் ஃப்ரெஷ்னஸ் போயிடும். दूसरा दिन उसका खराब जो दूसरा खराब हो जाती है. ஹalleluya. हालेलुया. இது வந்து குழம்பு இல்ல, அது வந்து சுடப்பட்ட மாம்சம் இதெல்லாம். ये सब सालन नहीं है, जलाया गया एक मांस है. இதெல்லாம் 2 நாள் தான் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். 2 दिन ही वो अच्छा रहती है. அதான் நம்முடைய மனது நிறைவோடு இருக்கும் பொழுது, जब मन की परिपूर्णता மன से சந்தோஷமா இருக்கும் பொழுது मन में खुशी रहते समय கர்த்தருக்கு பொருத்தனை நிறைவேற்றி விட வேண்டும். परमेश्वर को मन्नत को पूरा कर देना है. ஆதியாகமம் 35:7 வசனத்தை பார்க்கும் பொழுது उत्पत्ति 35 वचन के देखते समय அங்கு யாக்கோபு இப்படியே சொல்லுகிறார், उधर याकूब इस तरह कहता है, நான் என் சகோதரனுடைய முகத்தை தப்பி ஓடின பொழுது मेरे जब भाई को चेहरे से दूर होकर भागते समय தேவன் எனக்கு தரிசனமானார். परमेश्वर मुझे दर्शन அந்த दिया. அங்க போய் ஒரு பலி இட்டுட்டு ஏல் பெத்தேல் என்று வைக்கிறார். उधर जगह एक बलि चढ़ाकर एल बेतेल नामक नाम देता है. ஹalleluya. हालेलुया. பொருத்தனை ஓடி போகும் பொழுது பண்ணினார். जब मन्नत भाग के जाते समय उसने किया, அவர் என்னெல்லாம் கேட்டார் ஆண்டவர் அதெல்லாம் கொடுத்துட்டார். वो जो कुछ परमेश्वर से मांग लिया, परमेश्वर ने उसे पूरा किया. நல்ல ஆஸ்தி, நல்ல குடும்பம், अच्छा धन दौलत सब कुछ எல்லாமே கொடுத்தார். सब कुछ दे दिया. மறுபடியும் ரிட்டர்ன் வந்தார். फिर से वापस लौट कर आता அண்ணன்ட்ட है. ஜெயம் வேணும், भाई के पास बड़े भाई ஒரு विजय சமாதானம் चाहिए, வேணும். एक शांति அந்த चाहिए. சமாதானமும் கிடைச்சது. वो शांति भी मिल गई. இப்போ ஏல் பெத்தேல் அங்க பெத்தேலுக்கு போறார் अब ये மறுபடியும். बेतेल में वापस जाता है. மனசு சந்தோஷமா இருக்கு. मन में एक आनंद है. நான் என்னெல்லாம் கேட்டேனோ அதெல்லாம் ஆண்டவர் मैंने கொடுத்துட்டாரு. जो कुछ मांगा परमेश्वर ने दे दिया. எல்லா இடமும் எனக்கு சமாதானமா இருக்கு. सारे जगह पर शांति எல்லா मिल गई. ஆசீர்வாதம் இருக்கு. सब आशीर्वाद है. அந்த நேரத்துல போய் கர்த்தருக்கு பொருத்தனை उस நிறைவேற்றுகிறார். समय में जाके परमेश्वर के मन्नत को पूरा करता है. ஹalleluya. हालेलुया. அப்ப நம்முடைய வாழ்க்கை மன நிறைவோடு சந்தோஷத்தோடு இருக்கும் பொழுது நம்முடைய பொருத்தனை நிறைவேற்றி விட வேண்டும். हमारे जीवन में मन में आनंद और परिपूर्णता रहते समय वो मन्नत को पूरा कर देना है. ஹalleluya. हालेलुया. அடுத்ததாக 3ஆம் நாள்ல அதை சாப்பிட கூடாது. तीसरे दिन उसे नहीं खाना है. அது அங்கீகரிக்கப்படக்கூடாது. वो अंगीकार किया नहीं जाएगा. ஏன் அப்படினா பாருங்க, क्यों ऐसे देखेंगे? நம்முடைய வாழ்க்கையில हमारे जीवन में யோனா 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இப்படியே சொல்லுகிறது, यूहन्ना दूसरा अध्याय 9वां वचन इस तरह कहती है, நானோமெனில் துதியின் சத்தத்தோட உமக்கு பலியிடுவேன், मैं ऊंचे शब्द से धन्यवाद करता हूं, நான் பண்ணின பொருத்தனை செலுத்துவேன். मैं जो मन्नतें मान ली उसे पूरा இங்க சொல்றாருன்னா பொருத்தனை செய்யும் பொழுது துதியின் சத்தத்தோட பலியிடுவானா. जो मन्नतों को पूरा करते समय स्तुति के शब्द से वो पूरा करता है. ஹalleluya. हालेलुया. இப்போ கர்த்தருக்கு ஒரு பொருத்தனை பண்றோம், अब परमेश्वर से मन्नत அது मानते நம்ம हैं, கிடைச்சிட்டு उसे हम मिल गई, கிடைச்ச உடனே நம்ம சந்தோஷமா இருப்போம். और जब मिलते हैं हम आनंद हो जाते हैं, அப்படிதான் ரொம்ப சந்தோஷமா இருப்போம். बहुत खुशी हो जाएगी. எனக்கு கர்த்தர் நான் ஜெபம் பண்ண எனக்கு கிடைச்சிட்டு, मैंने प्रार्थना किया, मुझे मिल गई, ஆண்டவர்ட்ட கேட்டேன் எனக்கு தந்துட்டாரு. मैं जो कुछ परमेश्वर से मांगा वो सब कुछ दे அந்த दिया. உடனே நம்ம அந்த பொருத்தனை இப்ப நிறைவேற்றல அப்படினா तुरंत अगर मन्नतों को पूरा नहीं किया நம்ம 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 மைண்ட் என்ன பண்ணோம் அப்படினா हमारे मन क्या बोलती है, ஒரு 2 நாள் கழிச்சு அல்லது ஒரு வாரம் கழிச்சு நம்ம பண்ணலாம் நினைப்போம். और एक हफ्ता या 2 हफ्ते के बाद करेंगे, पूरा करेंगे सोचते हैं. அதுக்கு அப்புறம் யோசிப்போம், उसके बाद सोचेंगे இவ்வளவு கொடுக்கணுமா, इतना देना है, இத நிறைவேற்றணுமா. इसे पूरा करना है. ஹalleluya. हालेलुया. மனசு அதுக்கு அப்புறம் குழம்ப ஆரம்பிச்சிரும். मन उसके बाद संदेह करने लगी. ஹalleluya. ஏனா மனசுல அந்த சந்தோஷம் போயிடுச்சு. क्योंकि मन में जो आनंद थी वो निकल गई. கிடைக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருந்தோம், मिलते समय बहुत आनंद के साथ थे. அந்த சந்தோஷம் போனதுக்கு அப்புறம் वो आनंद जाने के बाद நம்ம அதை விட மற்றொரு காரியத்துல சந்தோஷப்பட ஆரம்பிச்சோம். हम उससे भी अधिक दूसरे कार्य में आनंद करने लगेंगे, இன்னொரு இடத்துல கவனம் போயிடும். और दूसरे एक जगह पर हमें ध्यान चली जाएगी. அதனால தான் சொல்றாருன்னா துதியின் சத்தத்தோட பொருத்தனை நிறைவேற்றிரும். स्तुति की जो आवाज शब्द से जो मन्नत को पूरा करना है. ஹalleluya. हालेलुया. அதுதான் 3ஆம் நாள் ஏன் புசிக்க கூடாது क्यों என்றால் तीसरे दिन में उसे नहीं खाना है? நீங்க 3ஆம் நாள் சோர்ந்து போயிருவீங்க. आप तीसरे दिन आप निराश हो जाएंगे, அந்த நாள்ல உங்க மனசுல வேற இடத்துல மைண்ட்ல போயிரும். तो आपके मन जो दूसरे जगह पर चली உங்க जाएगी, வாழ்க்கையில ஒரு குழப்பம் வந்துரும். आपके जीवन में एक संदेह आ जाएगी. அப்ப நீங்க அந்த சமாதானம் அப்படியே செலுத்த வேண்டும். उस समय से पहले वो शांति मेल बलि को चढ़ाना है. ஹalleluya. हालेलुया. அத சங்கீதம் 66:44 தாவீது இப்படியே சொல்லுகிறார், बस संगीत 66 उसके 14 वचन में दाऊद इस तरह என் कहता है, இக்கட்டில் நான் என் உதடுகளை திறந்து मेरे संकट के समय मेरे होठों को என் खोलकर வாயினால் சொல்லிய பொருத்தனையை உமக்கு मैंने செலுத்துவேன். मुंह से जो किया जो मन्नतों को पूरा करूंगा. பிரசங்க 5:4 இப்படியே சொல்லுகிறது, वो जो सबोपदेशक 5:4 நீ में தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் செய்ய தாமதியாது. अगर परमेश्वर के पास मन्नत मान लिया तो उसे देरी मत करना, उसे पूरा அப்ப करना. பொருத்தனையும் உற்சாக பலியும் எப்பொழுது செலுத்த வேண்டும் என்றால் वो जो मन्नतों और उत्साहित बलि को कभी चढ़ाना है, மனசுல சந்தோஷமா இருக்கிற சொல்லி செலுத்திரணும். मन में आनंद रहते तभी चढ़ा देना है. குழப்பம் வர்ற வரைக்கும் விடக்கூடாது. संदेह आने तक नहीं छोड़ना है. அப்படி வந்துட்டு அப்படினா உங்க பொருத்தனை நிறைவேற்ற முடியாது. अगर वैसे आ गई तो मन्नतों को पूरा नहीं कर நம்ம सकते. अनेक தவறுகளை அப்படி हम செய்திருக்கிறோம். कई सारी गलतियों को उस समय करते हैं, இனி அப்படி செய்ய கூடாது. अभी नहीं करना है. ஹalleluya. हालेलुया. நன்றி பலி எப்போ செலுத்தணும்? वो जो मेल बलि कभी चढ़ाना है, நமக்கு நன்மை கிடைத்த உடனே
हमें செய்திரணும். जैसी भलाई मिलती है तभी चढ़ा देना है। பொருத்தனை எப்பொழுது செலுத்த வேணும்? मन्नतों को पूरा कभी करना है। மனசு சமாதானமா இருக்கும் பொழுது, சந்தோஷமா இருக்கும் பொழுது செஞ்சிரணும். मन में शांति और आनंद रहते ही कर देना है। ஹல்லேலூயா. हालेलुया। குழப்பம் வர்ற வரைக்கும் நேரா வெயிட் பண்ண கூடாது. और जो मन में एक संदेह आते तक हम देरी नहीं करना है। இவர் இப்படிதான் சமாதான பலியை சாப்பிட வேண்டும். ऐसी मेल बलि को खाना है। இப்படிதான் நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலியும் பொருத்தனை பலியும் நிறைவேற்ற ऐसे வேண்டும். परमेश्वर को स्तुति बलि और मन्नतों को पूरा करना है। ஏன் இப்படி நாம் நிறைவேற்ற வேண்டும்? क्यों हम ऐसा पूरा கடைசி ஒரே करना है? வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். आखिर में एक ही शब्द 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இப்படியாய் சொல்கிறது. दूसरा पत्रस 3 अध्याय 14 वचन इस तरह कहती है। ஆகையால் பிரியமானவர்களே, इसलिए मेरे प्रियो, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் जबकि तुम इन बातों की आस देखते हो, கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் तो यत्न करो कि तुम शांति से उसके सामने निष्कलंक சமாதானத்தோடே அவர் சந்நிதியில் காணப்படும்படி शांति के साथ उस सामने पाए जाने के लिए ஜாக்கிரதையாய் இருங்கள். सावधानी से रहिए। அல்லேலூயா. हालेलुया। இந்த சமாதான பலியை நாம் இவ்வளவு தியானித்து இருக்கிறோம். हम शांति बलि के बारे में मेल बलि के ऊपर इतना अध्ययन இதெல்லாம் किए। ஏன் தெரியுமா? क्यों पता है? நம்ம முதல் நாளே பார்த்தபடி हम जैसे पहले दिन में देखे, தேவனுக்கும் எனக்கும் சமாதானம் இருக்கணும். परमेश्वर मेरे बीच में एक मेल मिलाप होना எனக்கும் चाहिए। ஜனத்திற்கும் சமாதானம் இருக்கணும். मेरे लोगों के बीच में मेल मिलाप होना चाहिए। அதே போல इसीलिए அவருடைய சந்நிதியில நான் சமாதானத்தோடு இருக்க उसके வேண்டும். सामने सन्निधान में शांति के साथ रहना அப்படி चाहिए। சமாதானமாய் அவருடைய சந்நிதியில் இருக்க வேண்டும் जब என்றால் शांति के साथ उसके समूह में रहना है तो நாம் தியானித்தபடி हम जैसे अध्ययन किए, கரையற்றவர்களும் பிழையற்றவர்களுமாய் இருக்க வேண்டும். निष्कलंक और निर्दोष बनकर रहना चाहिए। அப்படி இருந்துதான் वैसे रहकर ही ஆண்டோடைய வருகையை நாம் காத்திருக்க வேண்டும். परमेश्वर आगमन के लिए हम बाट जो सकते அப்படியே हैं। சபையார் அனைவரும் நாம் காத்திருப்போம். वैसे कलीसिया के सारे लोग हम बाट जोएंगे। ஆண்டோடைய வருகைக்கு காத்திருக்கிற நாம் परमेश्वर के आगमन के बाद जोने वाला हम, அவருடைய சமூகத்துல சமாதானத்தோடு இருக்க வேண்டும் उसके என்றால் समूह में शांति के साथ रहना है तो கரையற்றவர்களும் பிழையற்றவர்களுமாய் இருக்க வேண்டும். निष्कलंक और निर्दोष बनकर रहना चाहिए। ஏன் சமாதானத்தோடு இருக்கணும் क्यों தெரியுமா? मेल मिलाप के साथ रहना चाहिए? நான் கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கும் பொழுது परमेश्वर समूह में बाट जोते என்னுடைய समय வாழ்க்கையில எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும். हमारे जीवन में एक भरोसा होना चाहिए। இப்போ என் இயேசு கிறிஸ்து வந்தாலும் நான் பரலோகத்துக்கு போவேன். अगर यीशु मसीह आज अभी आए तो मैं आज मैं स्वर्ग में चले யார் जाऊंगा। ஒருவருக்கு அந்த விசுவாசம் இருக்கிறதோ जो किसी को विश्वास हो तो அவர்கள் சமாதானத்தோடு இருப்பார்கள். वो शांति के साथ रहेंगे, அவர்கள் தான் சமாதானத்தோடு தூங்குவாங்க. वही शांति के साथ सोएंगे। அல்லேலூயா. हालेलुया। அப்படி கரையோடு பிழையோடு இருக்கும் பொழுது वैसे कलंक के साथ या दोष के साथ रहते நம்முடைய हैं, வாழ்க்கையில சமாதானம் இருக்காது. हमारे जीवन में शांति नहीं होगी, பயம் தான் இருக்கும். भय रहती है। ஆண்டோடைய வருகை வந்தா நான் கைவிடப்பட்டுருவனோ, परमेश्वर आगमन में आते मैं छोड़ा जाऊंगा, அந்த பயம் இல்லாம இருக்கணும். அப்படினா वैसे बिना भय के रहना है तो சமாதானமாய் சந்தோஷமா ஒரு சமூகத்துல இருக்கணும்னா शांति और आनंद के साथ समूह में रहना है तो கரையற்ற பிழையற்ற வாழ்க்கை வாழ்வோம். निष्कलंक निर्दोष जीवन बिताना है। கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துவாராக. परमेश्वर हमें हर को उसका आगमन के लिए तैयार करेगा। கர்த்தருக்கு சித்தம் இருந்தால் மற்ற பலிகளை நாம் வரும் நாட்களில் தியானிக்கலாம். परमेश्वर का जो इच्छा हो तो आने वाले दिनों में दूसरा बलि के बारे में अध्ययन करेंगे। கர்த்தர் தான் பெரிய காரியங்களை செய்வாராக. परमेश्वर बड़ा कार्य को करेगा। நாம் ஒப்பு கொடுக்க போகிறோம். हम समर्पण करेंगे, ஒரு நம்ம எல்லாம் எழும்பி நின்று खड़े हो जाएंगे। हम நாம் இன்றைக்கு தியானித்த இந்த காரியத்திற்கு हम जैसे अध्ययन किए आज के कार्य के யார் अनुसार இந்த சமாதான பலியை புசிக்க கூடாது? कौन ये शांति बलि में नहीं खाना है? மாம்சத்தின் தீட்டு உள்ளவர்கள் புசிக்க और கூடாது. जो देह में जो अशुद्ध है वो नहीं छूना चाहिए। தீட்டுள்ளவனாய் இருக்கும் பொழுது அதை புசிக்க கூடாது. अशुद्ध रहते समय उसमें भाग नहीं लेना है। மூன்று வித தீட்டுகளை குறித்து நாம் தியானித்தோம். 3 तरह के अशुद्ध के बारे में अध्ययन किए। மனுஷனுடைய தீட்டா இருக்கிறது, जब मनुष्य का अशुद्ध है, மிருகத்தின் தீட்டு இருக்கிறது, जो जानवर के अशुद्ध है, வஸ்துகளின் தீட்டு இருக்கிறது. वस्तुओं के अशुद्ध है। இந்த தீட்டுகளுக்கு நாம் விலகி இருக்கும்படியாக अशुद्ध से हम अलग रहकर அதுக்கெல்லாம் நாம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். उसके लिए हम चौकस बनकर रहना है। நன்றி பலி நன்மை கிடைத்த உடனே செலுத்த வேண்டும். जब भलाई का जो बलि है मिलते ही प्रार्थना பொருத்தனை பலி மனது சந்தோஷத்தோடு இருக்க பொழுது செலுத்தப்பட जो வேண்டும். मन्नत को जो पूरा करना है मन में आनंद रहते ही पूरा करना இப்படி है। இந்த சமாதான பலிக்கு ஏற்ற விதமாய் நாம் பலியாய் ஒப்பு கொடுப்போம். इस मेल बलि के योग्य एक बलि के समान अपने आप கர்த்தருடைய को समर्पित சமூகத்தில் करेंगे। காத்திருப்போம். परमेश्वर समूह में बाट जोएंगे, கரையற்ற பிழையற்ற வாழ்க்கை வாழ்வோம். निर्दोष निष्कलंक जीवन அப்படி ஒப்பு बिताएंगे। கொடுத்து நாம் ஸ்தோத்தரிக்கலாமா? ऐसा समर्पण करके स्तुति करेंगे। ஸ்தோத்திரம் 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 Amen, 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 amen. ಪರಲೋಕನೇ ಮತ್ತುದಿಗಿರಂ ಸ್ತೋತ್ರಿಗಿರಂ ಅಪ್ಪ ಜೀವನವುಳ್ಳ ದೇವನೇ ಯೇಸುವೇ ಮತ್ತುದಿಗಿರಂ ಸ್ತೋತ್ರಿಗಿರಂ ಕರ್ತಾವೇ ಸರ್ವ ವಲ್ಲಮೆಯುಳ್ಳ ರಾಜಾವೇ ಯೇಸುವೇ ಸ್ತೋತ್ರ